Hello students, welcome to our YouTube channel. Average topic one shot la இந்த வீடியோல கவர் பண்ணலாம் RRB NTPC எக்ஸாம்ஸ்க்காக. நிறைய பேர் கேக்குறீங்க நான் SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் இந்த வீடியோஸ் பார்க்கலாமா? SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நீங்க எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்த வீடியோஸ் பார்க்கறப்போ இந்த ஒன் ஷாட் வீடியோஸ் பார்க்கறப்போ உங்க எக்ஸாமோட சிலபஸ்ன்றது கவர் ஆயிடும் ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் எடுத்து அதில் உள்ள கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்க எக்ஸாம்ஸ்ல மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால மேக்ஸ்ல வீக்கா இருக்கேன், மேக்ஸ் நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, மேக்ஸ்ல நான் படிச்சதே கிடையாது, எனக்கு சிலபஸ் கவர் பண்ணிட்டு என்னென்னு தெரிஞ்சா போதும், நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் ரெகுலரா, அந்த கான்ஃபிடென்ட் இருக்குன்னா தாராளமா இந்த வீடியோவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க, ப்ராக்டிஸ் தான் மேக்ஸ்ல உங்களை நல்ல மார்க் எடுக்க வைக்கும் ஓகேவா? ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சிபிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்க்கலாம். உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல மேக்ஸ் ஒரு டாபிக்ஸா வருதுன்னா அதுல ஆவரேஜா இருக்கட்டும், இந்த மேக்ஸ் ஒரு டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வருதுன்னா நாம டீச் பண்ற வீடியோஸ்லயே உங்களுக்கு அந்த டாபிக் உடைய கான்செப்ட் சிலபஸ்ன்றது கவர் ஆயிடும் ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ன்றது ஆவரேஜ் டாபிக். இந்த ஆவரேஜ் டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இந்த வீடியோல பேசிக்ஸ்ல இருந்து ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ரிக்கோட கண்டுபிடிக்கிறது, என்ன டைப் எல்லாம் இருக்கு, அந்த டைப்போட லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின், இந்த வீடியோல பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸுமே 2025ல நடந்த NTPC எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த ஒன் ஷாட்ல நீங்க பாக்குறப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸும் நீங்க பாக்குறதுனால உங்க எக்ஸாமுக்கு இது ரொம்பவே ரெலவெண்டா இருக்கு ஓகேவா? முதல்ல ஆவரேஜ் என்ன, ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்க ஸ்கூல் டைம்ல இருந்து ஆவரேஜ்ன்றத சால்வ் பண்ணிருப்பீங்க. இப்போ ஆவரேஜ்ன்றது கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்னன்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். இதுதான் ஆவரேஜினுடைய ஃபார்முலா ஓகேவா? இந்த ஃபார்முலா பேஸ் தான் நீங்க ஸ்கூல் டைம்ல இருந்து ஆவரேஜ்ன்றதை ஃபைண்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ ஜென்ரலா ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா நிறைய டேட்டா கொடுத்துருவாங்க, நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ்ல மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் எடுத்திருக்காங்க, இவங்களுடைய ஆவரேஜ் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் கேட்கறப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ்ன்றதை பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ன்றதை பார்க்கலாம் ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. 5 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல இருக்காங்க. அந்த கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல முதல் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 2 மார்க் எடுக்கிறாங்க, ரெண்டாவது ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 7 மார்க் எடுக்கிறாங்க, மூணாவது ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 10 மார்க் எடுக்கிறாங்க, நாலாவது ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 12 மார்க் எடுத்திருக்காங்க, அஞ்சாவது ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 4 மார்க் எடுத்திருக்காங்க ஓகேவா? இப்போ ஒரு டீச்சர் கேக்குறாங்க உங்க கிளாஸ்ல ஆவரேஜ் மார்க் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி ஃபைண்ட் பண்றது? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் கரெக்டா? இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும், அதுதான் டோட்டல் சம்னு சொல்லுவோம், கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், கூட்டுத்தொகை. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 7 9, 9 + 10 19, 19 + 12 31, 31 + 4 35. அப்ப இது எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகை எவ்வளோ? டோட்டல் சம் எவ்வளோ? 35. டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. 5 ஸ்டூடெண்ட் தானே இருக்காங்க, அதான் டோட்டல் சம், டோட்டல் நம்பர் 5. இப்போ இது இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. டோட்டல் சம் எவ்வளோ? 35. டோட்டல் நம்பர் எவ்வளோ? 5. 5ஆல கட் பண்ணா 7 டைம் போகும். அப்போ இந்த டேட்டாஸோட இந்த 5 ஸ்டூடெண்டோடைய ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ? 7 மார்க்குங்கிறது தான் இந்த 5 ஸ்டூடெண்டோடைய ஆவரேஜ் ஸ்கோர். இப்படிதான் ஜென்ரலா நம்ம ஆவரேஜ்ன்றதை கண்டுபிடிப்போம். நீங்க 10th கூட பார்த்துருப்பீங்க, 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 5 சப்ஜெக்ட்லயும் இண்டிவிஜுவலா எடுத்த மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை சப்ஜெக்ட்ஸ்? 5 சப்ஜெக்ட், அந்த 5ஆல டிவைட் பண்ணோம்னா அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான ஆவரேஜ் மார்க்ன்றது கிடைச்சிடும். பேசிக்கா ஆவரேஜ்ன்றது இப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆவரேஜ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு மிடில் வேல்யூங்கிற மாதிரி தான் ஓகேவா? ஸோ மிடில் வேல்யூ தான் ஆவரேஜ்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் எடுத்திருப்பாங்க, 90 100 மார்க்குக்கு பேப்பர் எக்ஸாம்னா ஒருத்தர் 80 90 95 99 100 கூட எடுத்திருப்பாங்க. ஒரு சிலர் 2 5 10 20 25 கூட எடுத்திருப்பாங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் எடுத்திருக்கப்போ இந்த கிளாஸோட ஆவரேஜ்னா தமிழ்ல சராசரின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸோட ஆவரேஜ்னா ஒரு மிடில் வேல்யூ, எல்லாருமே ஈக்குவலா இந்த மார்க் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நாம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கிளாஸோட ஆவரேஜ் 7ன்னு சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் 7 மார்க் எடுத்திருக்க மாதிரி ஓகேவா? அப்படிதான் நம்ம அசியூம் பண்ணுவோம் ஓகேவா? புரிஞ்சா? இப்போ இந்த ஆவரேஜோட ஃபார்முலா இருக்கா? சில சமயங்கள்ல எக்ஸாம்ஸ்ல நமக்கு வெறும் டோட்டல் சம் கொடுத்து இந்த மாதிரி தனித்தனி டேட்டாஸ் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றது மட்டும் நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலா தான் பேசிக்ஸே. இந்த ஃபார்முலாவை நமக்கு என்ன கண்டுபிடிக்க தேவையோ அந்த மாதிரி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் சம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் சம் மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதை அந்த சைடு கொண்டு போங்க. ஆவரேஜ் இன்ட்டு total number is equal to total sum.
இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு டோட்டல் நம்பர் தேவை. இப்போ டோட்டல் சம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டல் நம்பர் தேவைன்னா டோட்டல் நம்பர் இந்த சைடு கொண்டு போங்க, ஆவரேஜை கீழே கொண்டு வாங்க. டோட்டல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் டிவைடட் பை ஆவரேஜ். இந்த ஒரு ஃபார்முலாவை தான், இந்த ஒரு ஃபார்முலாவை நமக்கு வேண்டிய மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இந்த பேசிக்குங்கிறது நமக்கு இந்த மாதிரி சின்ன நம்பர் கொடுத்தா, இதான் நம்பர்ஸ், இந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம், பிரச்சனைன்றது இருக்காது. அதே இது ஒரு 2 டிஜிட்டோ ஒரு 3 டிஜிட்டோ போச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அதை ஆட் பண்ணணும், அதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணணும், அது ரொம்ப டைம்ன்றது இருக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரிக்குங்கிறது. இந்த ட்ரிக்குங்கிறத ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இந்த மொத்தமாக ஆவரேஜோட எங்கே ஆவரேஜ் எதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா அதுக்கே பார்க்கலாம். 2, 7, 10, 12, 4 இதான் அந்த 5 டேட்டாஸு. இப்போ இந்த ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நம்பர் இருக்கா, இந்த 5ல் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க, அதை ஆவரேஜாக அசியூம் பண்ணிக்கோங்க. நான் 10ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன், 10ங்கிறத ஆவரேஜுங்கிறத நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 10 இருக்கா, இந்த 10 வச்சு மற்ற நம்பர்ஸை நம்ம எவ்வளோ டீவியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ கூடுதலாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 10 தான் ஆவரேஜ்னு சூஸ் பண்ணிட்டேன். 10ல இருந்து 2ங்கிற நம்பர் 8 கம்மியா இருக்கா, டீவியேஷன் பாருங்க. 10ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு, இல்ல 10 விட பெரிய நம்பரா இருக்குன்னா 10ல இருந்து எவ்வளவு கூடுதலா இருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10, இங்க ஒரு 15ங்கிற நம்பர் இருக்கு, இங்க வந்து ஒரு 7ங்கிற நம்பர் இருக்கு. இதோட டீவியேஷன் பாருங்க, 10ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு, 3 கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குங்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போடணும். எவ்வளவு நம்பர் கம்மியா இருக்கு, 3, அதனால 3. இப்போ 10ல இருந்து ஆவரேஜா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். 10ல இருந்து 15ங்கிறது கூடுதலா இருக்கு, அப்போ பிளஸ் போட்டுக்கோங்க. எவ்வளவு கூடுதலா இருக்கு, 5. இதுதான் டீவியேஷன் சொல்லுவோம். அந்த நம்பர்ல இருந்து இது எவ்வளவு டீவியேட் ஆகுது, எவ்வளவு முன்ன பின்ன வருது, இதை தான் நம்ம இப்போ பார்க்கணும். 10ல இருந்து இந்த 2ங்கிற நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கு, 8 கம்மியா இருக்கு, அப்போ -8. 10ல இருந்து இந்த 7ங்கிற நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கு, 3 கம்மியா இருக்கு, அப்போ மைனஸ் கம்மியா இருக்கிறதுனால மைனஸ் நம்பர். 10ல இருந்து இந்த 12ங்கிற நம்பர் எவ்வளவு கூடுதலா இருக்கு, 2 கூடுதலா இருக்கு, அப்போ +2. 10ல இருந்து இந்த நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கு, 6 கம்மியா இருக்கு, அப்போ -6. இந்த நம்பர் 10 தான் இருக்கு, அப்போ 0, டீவியேஷன் இல்லை, அதே நம்பர்ல தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. -8, 3, 11. 11 + 6 17, -17. பிளஸ்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, +2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா -15 வருதா, எஸ் 15 வருது. இப்போ இந்த 15 இருக்கா, -15, இதை டோட்டல் நம்பர்ஸால டிவைட் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர் இருக்கு, 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5ஆல டிவைட் பண்ணோம்னா -3ன்னு வரும். இதுதான் ஆவரேஜ் டீவியேஷன். ஓகேவா? இப்போ இந்த 10ங்கிறத நாம் அசியூம் பண்ண நம்பர். அப்போ 10ல இருந்து இது -3 இருக்கு, அப்போ 10ல இருந்து -3 பண்ணுங்க. 7 தான் இதோட ஆவரேஜ். இதுதானே போன இடத்துல நம்மளுக்கு ஆன்சரா வந்துச்சு. இதுதான் ட்ரிக்கு. இது எல்லா இடத்துலயும் அப்ளிகேபிள் ஆகும். ஓகேவா? போனதுலயும் 7 தான், இப்போ இதுவும் 7 தான். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், சார் நீங்க 10 சூஸ் பண்ணிக்கீங்க, நான் 7 சூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருமா, 12 சூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் வருமா, இல்ல 2 சூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர்? இந்த கிவன் டேட்டால எந்த நம்பரை சூஸ் பண்ணாலும் அதே ஆவரேஜ் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதுல உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். சார் இது சின்ன நம்பரா இருக்கு, இதுக்கு நான் இவ்வளவு இது பண்ணணுமா? உங்களுக்கு சின்ன நம்பரா இருக்கனால மைண்ட்லயே பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதுனால இவ்வளவு இது பண்ணணுமான்ற டவுட் வரும். ஆனா அதே இது இங்க பாருங்க. ஓகே, இங்க பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 374, 371, 369, 377, 379. மொத்தம் 5 நம்பர் இருக்கா? இப்போ இதெல்லாம் நீ உட்கார்ந்து ஆட் பண்ண முடியுமா? அதுக்கே நமக்கு டைம் ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதுல ஒரு நம்பரை ஆவரேஜா வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த நம்பர் ஆவரேஜா அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 371 ஆவரேஜா அசியூம் பண்ணிக்கலாமா? எஸ், இது ஆவரேஜா அசியூம் பண்ணிக்கலாம். எந்த நம்பர்னால ஆவரேஜா நீங்க அசியூம் பண்ணிக்கலாம், 369 அசியூம் பண்ணிக்கலாம், 377 அசியூம் பண்ணிக்கலாம், 379 அசியூம் பண்ணிக்கலாம், 374 அசியூம் பண்ணிக்கலாம். எதனால நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிட்டு அதுல இருந்து டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 371 ஆவரேஜா அசியூம் பண்ணு. 371ல இருந்து 377ங்கிறது 74ங்கிறது 3 கூட, அப்போ +3. 371 அதே தான் இருக்கு, டீவியேஷன் இல்ல, 0. 371ல இருந்து 369 எவ்வளவு கம்மி, 2 கம்மி, -2. 371ல இருந்து இது எவ்வளவு கூடுதலா இருக்கு, 6 கூடுதலா இருக்கு, அப்போ +6. 371ல இருந்து இது எவ்வளவு கூடுதலா இருக்கு, 8 கூடுதலா இருக்கு, அப்போ +8. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. பிளஸ்ல உள்ளதெல்லாம் தனியா ஆட் பண்ணுங்க, மைனஸ்ல உள்ளதெல்லாம் தனியா ஆட் பண்ணுங்க. பிளஸ்ல உள்ளதெல்லாம் +3 +6 +9, +9 +8 +17, மைனஸ்னா -2. இப்போ சால்வ் பண்ணோம்னா +15 வரும். ஸோ +15. எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 நம்பர். 5ஆல டிவைட் பண்ணுங்க, 3 டைம் போகும், அப்போ +3.
நம்ம ஆவரேஜ் அசியூம் பண்ணது என்னது 371. அதோட +3 பண்ணுங்க 374. இதான் இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவுதான் ஆவரேஜ். இப்போ ஈஸியா இருக்கா? ஓகே. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். சார் எதனால ஆவரேஜ் அசியூம் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. நல்லது. இப்போ நான் இதுல இல்லாத நம்பர் கூட ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கலாமா? எஸ், இதுல இல்லாத நம்பர் கூட நம்ம ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 370ங்கிற நம்பர் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? நான் 370 ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் 370. ஓகே. இப்போ டீவியேஷன் பாருங்க. 374ங்கிறது 370 விட 4 கூட. இது 1 கூட. இது 1 கம்மி. இது 7 கூட. இது 9 கூட. ஓகேவா? இப்போ பிளஸ் எல்லாம் தனியா மைனஸ் எல்லாம் தனியா ஆட் பண்ணுங்க. 4 + 1 5. 5 + 7 12. 12 + 9 21. ப்ளஸ் 21 மைனஸ் 1. சால்வ் பண்ணா ப்ளஸ் 20ன்னு வரும். 5 நம்பர் இருக்கு. அப்போ 5ஆல டிவைட் பண்ணா ப்ளஸ் 4ன்னு வரும். 370 ஆவரேஜ் அசியூம் பண்ணிருக்கோமா? ப்ளஸ் 4 374 தானே ஆவரேஜ். கரெக்டா வந்துட்டா? ஓகே சார். இப்போ இதுல கொடுக்காத நம்பர் போட்டாலும் வருது. அப்போ வந்து நம்ம எந்த நம்பர்னாலும் போடலாமா? ஆக்சுவலா இதுல டீவியேஷன் தான் பாக்குறோம். அதனால எந்த நம்பர் போட்டாலும் இப்போ நீங்க 350 ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கிட்டு அப்பவும் நீங்க இந்த டீவியேஷன் பாத்தீங்கன்னா 374 தான் வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம டீவியேஷன் செக் பண்ணி அதை தான் கரெக்ட் பண்றதுனால எந்த நம்பர் போட்டாலும் கரெக்டா வரும். ஆனா நம்ம 350 நம்ம ஏன் எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 350 எடுத்தீங்கன்னா இதோட டீவியேஷன் 24, இதோட டீவியேஷன் 21, இதோட டீவியேஷன் வந்து 19 ஆச்சு. இப்படி பெரிய பெரிய நம்பர் ஆச்சு. பெரிய பெரிய நம்பர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ட்ரிக்கே படிக்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம இந்த 350, 300, 400 எல்லாம் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா அது நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த ட்ரிக்கை படிச்சதுக்கான பர்பஸே இல்லாம போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கிவன் டேட்டால என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுல ஒரு நம்பர் ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கணும். அதுல இருந்து டிவியேஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். கால்குலேஷன் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிக்கே படிக்கணுங்கிறப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் ட்ரிக் எப்படி யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தோமா? இப்போ இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஓகேவா? அதை நம்ம குரூப் டேட்டா வரப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ ஆவரேஜோட சேஞ்ச், அதாவது இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஆனா நம்ம இது ஒரு கான்செப்டாவே பார்த்துட்டு போயிடலாம். இங்க என்ன சொல்லி தரமோ இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா அங்க இந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ணணும். ஆக்சுவலா இப்போ நம்ம ஒரு நம்பர் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? 2, 7, 10, 12 அண்ட் 4. ஓகேவா? இதோட ஆவரேஜ் நமக்கு 7ன்ட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? இதே மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்ஸ் இதோட ஆவரேஜ் 7. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எல்லா நம்பர்ஸோடையும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை நான் ஆட் பண்றேன். அப்ப ஆவரேஜ் என்னவா மாறும்? இந்த எல்லா நம்பரோடையும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை நான் மைனஸ் பண்றேன். அப்ப ஆவரேஜ் என்னவா மாறும்? இந்த எல்லா நம்பரோட நான் ஒரு குறிப்பிட்ட நம்பரை மல்டிப்ளை பண்றேன். அப்ப ஆவரேஜ் என்னவா மாறும்? இந்த எல்லா நம்பரோட நான் ஒரு குறிப்பிட்ட நம்பரை வச்சு டிவைட் பண்றேன். அப்ப ஆவரேஜ் என்னவா மாறும்? இந்த மாதிரி கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த கொடுத்துருக்காங்க தெரியுமா, இந்த எல்லா நம்பரோட சேம் நம்பர், ஒரு குறிப்பிட்ட நம்பர் 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், ஒரு சேம் நம்பரால இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாலோ ஆவரேஜ் என்னவா மாறும்னா அதே இதான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே இதுனா சேம் ஆவரேஜ் கிடையாது, அதே பிளஸ் ஆகும் இல்லைன்னா மைனஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டாவோட, ஓகேவா, ஜஸ்ட் நம்பர்ஸோட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டானா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, கிவன் நம்பர்ஸோட சேம் நம்பரை ஆட் பண்ணாலோ இல்ல சேம் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் அந்த ஆவரேஜ் இருக்கு தெரியுமா, அந்த ஆவரேஜ்லயும் அதே தான் ஆகும். அந்த ஆவரேஜ்லயும் சேம் நம்பர் ஆட் ஆகும் இல்லைன்னா சேம் நம்பர் மைனஸ் ஆகும். இது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இந்த எல்லாத்துலயும் 1 ஆட் பண்றேன், ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துலயும் 1 ஆட் பண்ணுங்க. 3 ஆகும், இது 8 ஆகும், இது 11 ஆகும், இது 13 ஆகும், இது 5 ஆகும். இப்போ ஆவரேஜ் என்ன ஆகும் பார்க்கலாமா? இப்போ எல்லாத்தையும் மைண்ட்லேயே ஆட் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. 8 + 3ங்கிறது 11, 11 + 11 22, 22 + 13ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 35, 35 + 5 40, 40 5 நம்பர் இருக்கு, 5ஆல கட் பண்ணோம்னா 8. ஸோ ஆவரேஜ் எவ்வளோ? 8. இப்போ நான் இதை உட்காந்து சால்வ் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஈஸியா ஆவரேஜ் என்னவோ அதுல இருந்து நான் 1 ஆட் பண்ணா போதுமா? அவ்வளவுதான். இங்க இந்த எல்லா நம்பர்ஸோட சேம் நம்பர் ஆட் ஆகுதுன்னா ஆவரேஜ்ல அந்த நம்பர் தான் ஆட் ஆகும். இவ்வளவுதான் சிம்பிள். இப்போ எல்லாத்தையும் 1 மைனஸ் பண்ணுங்க. 1, 6, 9, 11, 3. இப்போ ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1 + 9 10, 10 + 6 10, 16, 16 + 9 19, 19 + சாரி எல்லாத்தையும் 1 மைனஸ் பண்ணிட்டோம்ல. எஸ் கரெக்ட். 6 + 1 7, 7 + 1 16, 16 + 3 19, 19 + 11ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 20, 30. ஸோ இப்போ ஆவரேஜ் என்னவா வரும்? 30/5 கட் பண்ணா 6. அப்போ இதோட ஆவரேஜ்ங்கிறது என்னது? 6 ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் ஆவரேஜ் வந்து 1 தானே கம்மியா இருக்கு, நம்பர்ல 1 கம்மியாச்சுன்னா ஆவரேஜ்லயும் 1 கம்மியாகும்.
ஓகேவா? இது புரிஞ்சா? இப்ப அடுத்தது, இப்ப எல்லா நம்பரோட நம்ம ஒரு சேம் நம்பரால மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்னவா மாறும்னா ஆவரேஜ்லயும் அந்த சேம் நம்பர் மல்டிப்ளை ஆகும். பார்க்கலாமா? இப்ப இந்த எல்லா நம்பரோட நான் 3 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 6, 21, 30, 36, 12. எல்லா நம்பரோட 3 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்ப ஆவரேஜ்ல என்னவா மாறும் பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 30 பிளஸ் 36 66, 27, 27 பிளஸ் 12 39. ஆட் பண்ணீங்கன்னா 15, 6 7 10, 105. 105 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம் போகும், 1 டைம் போகும். அப்ப ஆவரேஜ் எவ்வளோ? 21. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா நம்பரோடையும் நான் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி பண்றப்போ ஆவரேஜ்ல என்ன ஆகுது? ஆவரேஜ்லயும் 3 தான் மல்டிப்ளை ஆகுது. இவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ஒரு சிலருக்கு தோணலாம், சார் இப்போ இந்த இது உட்காந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்கை வச்சு சால்வ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. நம்ம இங்கன்னா இது ரொம்ப ஈஸியா சம் இருக்கிறதுனால, ஈஸியான நம்பர்ஸ், இது எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லைங்கிறதுனால நம்ம மைண்ட்லயே பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க ட்ரிக்கை வச்சு பண்ணாலும் இதே தான் வரப்போகுது, இல்லை இப்படி பண்ணாலும் இதே தான் வரும். உங்களுக்கு அந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ட்ரிக்கை யூஸ் பண்ற அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணணும். ட்ரிக்கை தான். இந்த மாதிரி சின்னதெல்லாம் மைண்ட்லேயே போடலாம், அது நம்ம கையிலே போட்டுக்கலாம், ப்ராப்ளம்ன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்பர், யாருக்கும் டவுட் இல்லை. ஓகே, இப்போ எல்லா நம்பரையும் சேம் நம்பரால டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்? சேம் நம்பரால் டிவைட் பண்ணோம்னா அந்த ஆவரேஜும் சேம் நம்பரால டிவைட் பண்ணா போதும், அதுதான் வரும். மோஸ்ட்லி இந்த டிவைட் பண்றதுங்கிறது அதிகமா கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணோம்னா சேம் நம்பரால் டிவைட் பண்ணா ஆவரேஜும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணா போதும். இப்போ இது எல்லா நம்பரையும் இப்போ இது டிவைட் பண்ற மாதிரி இல்லை எதுவுமே, மோஸ்ட்லி சேம் நம்பரால். இது 2ல போகும், இது பிரைம் நம்பரு. ஸோ இது வந்து உங்களுக்கு டிவைடுங்கிறது ஆகாது. ஓகேவா? ஸோ அது மற்ற நம்பரால டிவைட் ஆகும், சேம் நம்பரால டிவைடுங்கிறது எல்லாமே ஒரே ஒரு நம்பரால தான் டிவைட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ இதுவும் ஒரு நம்பர் டிவைட் ஆனால் 7 தான் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ காமனாக ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ 5, 15, 20. இப்போ இதோட ஆவரேஜ் என்னது? 20, 35, 40. 40 டிவைட் பை 3ன்னு வரும். 40 டிவைட் பை 3. ஓகே, இது நம்ம ஈஸியாக 40 டிவைட் பை 3ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணால் இது காம்ப்ளிகேஷன், இது வெட்டுது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப்ல NTPC 2025 ஒரு கொஸ்டின்ன்றதை கேட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஆவரேஜோடைய பேசிக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பேசிக்கா ஆவரேஜ்ல கேட்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாமே NTPCல கேட்டதுதான். ஓகேவா? இதுல நம்ம எழுதாம வச்சிருப்போமே தவிர, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் அதை எழுதணும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவே அதுக்கு நம்ம டைம் ஆகுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியே கொடுத்துரும். எல்லாமே NTPCல கேட்டதுதான். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல பாருங்க, ஒரு 6 நம்பர் இருக்கு. 6 நம்பருடைய சம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சம் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? டோட்டல் சம் டிவைட் பை டோட்டல் நம்பர். ஓகேவா? டோட்டல் சம் எவ்வளோ? 300. டோட்டல் நம்பர் எவ்வளோ? 6. கட் பண்ணீங்கன்னா 5 டைம் போகும், 50. ஸோ 50 தான் இதோட ஆவரேஜ். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். NTPCல கேட்டது வெரி வெரி பேசிக் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இதில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட ஒன்றும் கிடையாது, எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டு இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீன்னாலும் ஆவரேஜ் தான் அர்த்தம். ஓகேவா? மீன்னாலும் ஆவரேஜ் தான் அர்த்தம். ஓகேவா? தமிழ்ல சராசரின்னு சொல்லுவோம் ஆவரேஜை, மீன்னாலும் சராசரி தான். ஓகே, இப்போ இதோட ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க? 83, 17, 62, 87, 62, 96, 86, 92, 90. இத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இதுல ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ஆவரேஜ்னு அசியூம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்? 90 ஆவரேஜ்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன் 90 ஆவரேஜ் அசியூம் பண்றோம்? 90ங்கிறப்போ எந்த நம்பராலும் அசியூம் பண்ணலாம். 90 ஏன் சூஸ் பண்றோம்னா, இப்போ 90 0 இருக்கு. ஸோ அப்போ அதுல இருந்து டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது கால்குலேஷன் பெரிய கஷ்டமா இருக்காது. ஓகேவா? இதே இது ஒரு 97னா கொஞ்சம் நம்ம கவனத்தோட டிவியேஷன் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால இப்போ 90 ஆவரேஜ்னு அசியூம் பண்ணிக்கிறேன். டிவியேஷன் 0. இப்போ 90ல இருந்து இது எவ்வளவு கூடுதலா இருக்கு? 2 கூடுதலா இருக்கு. 90ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 4 கம்மியா இருக்கு. 90ல இருந்து இது எவ்வளவு கூடுதலா இருக்கு? 6 கூடுதலா இருக்கு. 90ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 8 70, 28 கம்மியா இருக்கு. 90ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. 90ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 28 கம்மியா இருக்கு. 90ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 20 73, 73 கம்மியா இருக்கு. 90ல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 7 கம்மியா இருக்கு. ஓகேவா? இப்போ மைனஸ் எல்லாம் தனியாகவும் பிளஸ் எல்லாம் தனியாகவும் ஆட் பண்ணுங்க. மைனஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 7 பிளஸ் 73 80, 80 28 28 56, 56 பிளஸ் 3 59. ஓகேவா? 4. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா
3 13 9 14 143 வரும் மைனஸ் 143. இப்போ பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க 6 + 2 8 + 8. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 135ன்னு வரும். ஓகே மைனஸ் 135. மைனஸ் சிம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை தான் நம்ம டிவிஷன்ல ஃபைனலாக ஆட் பண்ண போறோம். எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 நம்பர் இருக்கு. இப்போ 9ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு டைம் போகும், பேலன்ஸ் 4 இருக்கும், 5 டைம் போகும். ஸோ மைனஸ் 15. நம்ம ஆவரேஜ் அசியூம் பண்ணது 90, அதுல மைனஸ் 15 பண்ணுங்க, எவ்வளோ ஆச்சு? 5 20 75. ஆப்ஷன் எங்க இருக்கு? பி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, எக்ஸாம்ல கேட்டது. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதோட ஆவரேஜும் தந்துட்டாங்க. இதுல பெரிய நம்பர் என்னன்றது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 நம்பர், நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. ரேஷியோ என்ன இருக்கு? 4 5 6. ஓகேவா? இந்த மூணுமே வந்து அந்த நம்பரோட ரேஷியோ, அந்த நம்பரோட ரியல் நம்பர் கிடையாது. கரெக்டா? ஏன்னா ரேஷியோங்கிறது ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். கரெக்டா? நம்ம ரேஷியோல பார்த்துட்டோம். அப்ப இதை 4x 5x 6xன்னு எழுதிக்கலாமா? எஸ் எழுதிக்கலாம். நான் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் எவ்வளோ? 40. ஓகேவா? இருக்கல லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிவன் ரேஷியோஸை வச்சு நம்ம பார்த்தோம்னா எது பெரிய நம்பரா இருக்கோ அதான் லார்ஜஸ்ட் நம்பர், எது சின்ன நம்பரா இருக்கோ அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஏன்னா ரேஷியோ வச்சு நம்ம சொல்லிடுறாங்க எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு. அப்ப 6x தான் பெரிய நம்பர். நம்மள்ட்ட ஆவரேஜ் தந்துட்டாங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ? 3 இருக்கு. ஓகேவா? நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? பெரிய நம்பர் என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் கூட்டணும்னா டோட்டல் சம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் கூட்டணும்னா நமக்கு டோட்டல் சம்ன்றது கிடைக்கும். டோட்டல் சம் எவ்வளோ? 6 + 4 10 + 5 15x. 15x. ஓகேவா? இதுல நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த மூணாவது நம்பர் பெரிய நம்பர் என்னன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த எக்ஸோட வேல்யூ தெரியறதுக்கு நமக்கு டோட்டல் சம்ன்றது தேவை. அப்ப இந்த கிவன் டேட்டாஸ் வச்சு டோட்டல் சம் கண்டுபிடிங்க. டோட்டல் சம்மோட ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர். ஆவரேஜ் எவ்வளோ? 40. டோட்டல் நம்பர் எவ்வளோ? 3 120. 120 தான் டோட்டல் சம். 120 தான் டோட்டல் சம்னா 15x. ஓகேவா? இப்போ இது 15ஆல கட் பண்ணோம்னா 8 டைம் போகும். அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 8. நமக்கு 6x தான் தேவை. 6 × 8 48. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இதுல எதுவுமே நம்ம புதுசா பண்ணல. ஆல்ரெடி ரேஷியோ படிச்சோம். ஸோ ரேஷியோ வச்சு நம்ம இந்த வேல்யூஸ் 15x நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆவரேஜ்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் சம் வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு டைரக்டா அந்த எக்ஸோட வேல்யூவை பெரிய நம்பர்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம். நமக்கு ஆன்சர்ன்றது வந்து இப்போ சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 8. சின்ன நம்பர் எவ்வளோ? 4x. 4 × 8 4 × 32. ஸோ 32 தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகும், சின்ன நம்பருக்கானது. இது டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா பெருசுக்கும் சிறுசுக்கும் 2x. 2 × 8 16. ஓகேவா? நம்ம ரேஷியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால இதுல உங்களுக்கு எது ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 8 நம்பரோட ஆவரேஜ் சொல்லிட்டாங்க 128. ஓகேவா? நமக்கு இதுக்கு அந்த 8 நம்பர்லயே சின்ன நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த சின்ன நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்கா? அந்த 8 நம்பர் இருக்கா அதோட டோட்டலுக்கு 1/16 இருக்கா? ஓகேவா? 8 எண்களின் சராசரி 124. டோட்டல் நம்பர் எவ்வளோ? 8. ஆவரேஜ் எவ்வளோ? 124. ஓகேவா? அந்த எண்களின் கூட்டுத்தொகையின் 16 ஒரு பங்காக இருக்கும் குறைந்த எண் எது? ஓகே, அதாவது என்னன்னா 8 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. இந்த 8ல ஒரு நம்பர் சின்ன நம்பரா இருக்கும். எந்த நம்பர்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 வச்சுக்கலாம். அந்த 3ஆம் நம்பர் எப்படி இருக்கா? இந்த 8 நம்பரோடைய டோட்டல் சம் இருக்கா அதுல 1/16க்கு ஈக்குவலா இருக்கா அந்த 3ஆவது நம்பர்ன்னு சொல்லியிருக்காங்க. இதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் சம் தேவை. டோட்டல் சம் தேவைன்னா ஆவரேஜையும் டோட்டல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா போதுமா? 124 × 8. இதை சால்வ் பண்ணா டோட்டல் சம் கிடைச்சிடும். நம்ம அதை சால்வ் பண்ண வேண்டாம், அப்படியே இதை அப்ளை பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா டோட்டல் சம் வரப்போகுது. அப்ப இது அப்படியே டோட்டல் சம் எடுத்தோட போடுங்க. இன்ட்டு 1/16. இப்போ இதை சால்வ் பண்ணா 8ஆல கட் பண்ணா 2 டைம்ஸ் போகும், 2ஆல கட் பண்ணா 62 டைம் போகும். ஸோ இதுதான் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 62 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் என்னதுன்னா மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க எனக்கு கொஸ்டின் பார்த்தா எனக்கு புரியுது, ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே தெரியலன்னு சொல்றீங்க. முதல்ல மேக்ஸ்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னா அந்த கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைன்ட்டு நீங்க அதை கிவன் கொடுத்ததுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதுதான் நீங்க பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் படிக்கவே கஷ்டமா தான் இருக்கு. இப்போ நான் இதில் எப்படி நான் எதை கண்டுபிடிக்கணுன்றது எப்படி பாருங்க. இருக்கு ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஃபைண்ட் கண்டுபிடி இருக்கலே சின்ன நம்பரை. அந்த சின்ன நம்பர் எப்படி இருக்கா? 1/16 ஆஃப் த சம் ஆஃப் த நம்பர்ஸ். அந்த 8 நம்பரோட சம்மோட 1/16 இருக்கு. இப்படி நீங்க எழுதுவீங்களா? அந்த 8 நம்பரோட சம் டோட்டல் சம்மோட 1/16. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் சம் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். டோட்டல் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? டோட்டல் நம்பர் தேவை, ஆவரேஜ் தேவை.
டோட்டல் நம்பர் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 போடுங்க. ஆவரேஜ் எவ்வளோ 124 போடுங்க. ஆன்சர் வந்துடும். இது நான் இந்த சின்ன சம்முக்கு நான் இப்படி சொல்கிறேன். இங்கே மேக்ஸில் எல்லா சம்முக்கும் இதே தான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கணும். அதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கொடுக்கலன்னா கொஸ்டினில் கொடுத்ததுலேருந்து முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படி தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். புரிஞ்சா நான் என்ன சொன்னேன்ட்டு? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். எம் மற்றும் அவரது 3 நண்பர்கள். ஓகே, எம்முக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருடைய ஆவரேஜ் வெயிட் 65 கிலோன்னு சொல்லிட்டாங்க. எம் பிளஸ் அவங்க 3 ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஆவரேஜ் 4, டோட்டல் நம்பரா 4 தானே, 3 + 1 4 தானே, ஆவரேஜ் 65 சொல்லிட்டாங்க. இது முதல் லைன்ல சொன்னது. முதல் லைன்ல சொன்னதை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்படிதான் 1 by 1 சாப்பிடணும். எம்மோட எடை வந்து அவரது 3 நண்பர்களின் சராசரி எடையை விட 8 கிலோ அதிகமாக இருந்தால் எம்மின் எடை எவ்வளோன்றதை கேட்டிருக்கேன். ஓகேவா? எம்மோட வெயிட் எப்படி இருக்கான்? 8 கிலோ அதிகமாக இருக்கான். எம்மோட வெயிட், எம் வெயிட் இஸ்னா தமிழ்ல ஈக்குவல், இங்கிலீஷ்ல ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு 8 அதிகமாக இருக்கான். அவங்க 3 ஃப்ரெண்டோட ஆவரேஜ். ஓகேவா? இது நம்ம 2வது கொஸ்டின்ல கொடுத்தது. இப்போ நம்மகிட்ட 2வது சென்டென்ஸ்ல கொடுத்தது, அதை அப்படியே எழுதியிருக்கோம். நமக்கு எம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கிவன்ல இருந்து எம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது சராசரி. இந்த எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு 24 பிளஸ் 3f டிவைட் பை 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 அந்த சைடு கொண்டு போங்க. 3m இஸ் ஈக்குவல் டு 24 பிளஸ் 3fன்னு வரும். வருமா? எஸ். இப்போ இந்த 3f மட்டும் இங்க வச்சுட்டு மற்றதை இன்சைட் பண்ணுவாங்க. 3m மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 3fன்னு வரும். கரெக்டா? இப்போ இந்த 3f இங்க 3f இருக்கா, அதை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m பிளஸ் m 3f இருக்க இடத்துல அப்படியே இந்த வேல்யூவை 3m மைனஸ் 24, இந்த 4 அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. 65 × 4, 65 × 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 240, 5 20, 260. ஓகேவா? இப்போ m பிளஸ் 3m 4m மைனஸ் 24, இந்த 24 ஆன் சைடு போச்சுன்னா பிளஸ் 24 மாறும். ஸோ 4m இஸ் ஈக்குவல் டு 284ன்னு வரும். ஓகேவா? இப்போ இது 4 கட் பண்ணா 7 4 28, 1 4. எம்மோட வெயிட் தான் கேட்டிருக்காங்க 71 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஒன்றுமே இல்லை, அந்த கொஸ்டினில் கொடுத்து அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த டேட்டாஸில் அப்படியே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? இது ஆவரேஜில் கேட்ட கொஸ்டின். இதே மாடல் கொஸ்டின் நிறைய கேட்டு வச்சிருந்தாங்க NTPC எக்ஸாமில். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ எப்படி சால்வ் பண்ணுமோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் இதே மாடல் கேட்குறப்போ உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். அடுத்தது இப்போ ஆவரேஜ் டேட்டா மிஸ்ஸிங் நம்பர். ஆவரேஜ் டேட்டா மிஸ்ஸிங் நம்பர்னு என்னன்னா, நமக்கு ஆவரேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு 5 நம்பரோடைய ஆவரேஜ் 12ன்னு கொடுத்துருவாங்க. மொதல் நம்பர் என்னன்னு சொல்லிடுவாங்க, 2வது நம்பர் என்னன்னு சொல்லிடுவாங்க, 3வது நம்பர் என்னன்னு மட்டும் சொல்லிடுவாங்க, 4வது நம்பர் என்னன்னு சொல்லிடுவாங்க, 5வது நம்பர் மட்டும் என்னன்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது? இதை பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறதும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்மார்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நம்ம எக்ஸாமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ 5 நம்பரோட ஆவரேஜ் சொல்லிட்டாங்க 12. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் 60ன்னு வரும். 60 தான் இந்த 5 நம்பருடைய டோட்டல் சம்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆவரேஜை வச்சு நம்பரை வச்சோம். ஓகே, இப்போ 4 நம்பர் கொடுத்துறாங்கல்ல, இந்த 4 நம்பருடைய டோட்டல் சம் ஆட் பண்ணுங்க. இப்போ 4 நம்பரையும் ஆட் பண்ணுறீங்க. டோட்டல் சம் வந்து ஒரு 48ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 நம்பர் ஆட் பண்ணால் 48 வருது. 5 நம்பர் ஆட் பண்ணால் 60 வருதா, 4 நம்பர் ஆட் பண்ணால் 48 வருதா. அப்போது அந்த ஒரு நம்பர் குறையுதுனால மார்க் எவ்வளோ குறையுது? 12 கம்மியாகுது. அப்போ அந்த 12ங்கிறது தான் அந்த 5வது வேல்யூ, அந்த மிஸ்ஸிங் வேல்யூவோட நம்பராக இருக்கும். இது பேசிக்காக பண்ணுறது. இப்போ பேசிக்குங்கிறப்போ ரொம்ப சிம்பிளான நம்பர் கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதே இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்டக் ஆக வேண்டியதாக இருக்கும். பேசிக் மெத்தடுங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ கிவன் நம்பர்ஸை வச்சு ஆவரேஜ் வச்சு மல்டிப்ளை பண்ணி ஒரு டோட்டல் சம் வரும். மற்ற நம்பர்ஸோட இந்த கொடுத்த டேட்டாஸை ஆட் பண்ணுங்க, அது ஒரு வேல்யூ வரும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, அதுதான் அந்த மிஸ்ஸிங் நம்பருடைய வேல்யூவாக வந்து இருக்கும். இது பேசிக்காக பண்ணுறது. ஆனால் இதை நம்ம எக்ஸாம்ஸில் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம டைம் தான். அதுக்கு ஸ்மார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் மெத்தட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள்கிட்ட கொஸ்டினில் சொல்லிட்டாங்க ஆவரேஜ் 12. ஆவரேஜ் 12னா என்ன அர்த்தம்? அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் 12 இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ இதோட 5 நம்பரோட ஆவரேஜ் 12னா அப்போ முதல் நம்பர்கிட்ட 12 இருக்கு, 2வது நம்பர்கிட்ட 12 இருக்கு, 3வது நம்பர்கிட்ட 12 இருக்கு, 4வது நம்பர்கிட்ட 12 இருக்கு, 5வது நம்பர்கிட்ட 12 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? சராசரினா எல்லார்ட்டையும் ஈக்குவலா இருக்குங்கிற மாதிரியான அர்த்தம் தான் சராசரிங்கிறது. ஆவரேஜா எல்லார்ட்டையும் இந்த நம்பர் ஈக்குவலா இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம இதுதான் நம்ம அசியூம் பண்ணணும்.
இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணணும். அப்போ இது எல்லாத்தோட டீவியேஷனுங்கிறது நமக்கு ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் பண்ணிட்டு எல்லாத்தோட டீவியேஷன் ஜீரோவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸாம்ஸ்ல கிவன் டேட்டால ஒவ்வொரு வேல்யூவும் வேற வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? இது 7 இருக்கும், இது 3 இருக்கும், இது 4 இருக்கும், 5 இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம கொடுத்த டேட்டாங்கிறது 12. ஓகேவா? இதை வச்சு நம்ம டீவியேஷன் ஃபைன் பண்ணுவோம். அப்படி டீவியேஷன் ஃபைன் பண்றப்போ இங்க ஒரு வேல்யூ வருது தெரியுமா? இந்த வேல்யூவை இங்க வரக்கூடிய வேல்யூங்கிறது ஜீரோ ஆக்கணும். அந்த வேல்யூ தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொஸ்டினோட எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பேசிக் மெத்தட் இப்போ பாருங்க. 4 நம்பரோட ஆவரேஜ்ங்கிறது 40. 4 நம்பரோட ஆவரேஜ்ங்கிறது 40. நம்பர் எவ்வளோ? டோட்டல் நம்பர் 4. ஆவரேஜ் எவ்வளோ? 40. 3 நம்பர் தந்துட்டாங்க, 40, 42, 55. 4வது நம்பர் என்னன்றதை கேட்டுருக்காங்க. பேசிக் மெத்தட்ல செய்யணும்னா என்ன செய்யலாம்? இந்த 3 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 40, 42, 55. ஆட் பண்ணீங்கன்னா 7, 4 + 5 9, 9 + 3 13, 137. 4 நம்பர் ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ. இது 5 நம்பர் 3 நம்பர் ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ. இது 4 நம்பர் ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ தானே. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 × 40 160. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 நம்பரை ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ இதுவான், 3 நம்பர் ஆட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ இதுதான். அப்போ இந்த வேல்யூ கம்மியானதுக்கான காரணம் அந்த ஒரு நம்பர் மிஸ் ஆனது தான். அப்போ இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3, 23. அப்போ இந்த 23 தான் 4வது 4th நம்பரோட வேல்யூவா வந்து இருக்கும். ஓகேவா? இது பேசிக்கா செஞ்சிருக்கும். இதே ஸ்மார்ட் மெத்தட்னா எப்படி பாருங்க. இப்போ 4 நம்பர் ஓகேவா? 40, 42, 55. அந்த 4வது நம்பர் தான் கண்டுபிடிக்கும். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆவரேஜ் 40ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டீவியேஷன் பாருங்க. இது 40 தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த டீவியேஷன் 0. இது 40ல இருந்து 2 கூடுதலா இருக்கு. அப்போ +2. இது 40ல இருந்து 15 கூடுதலா இருக்கு. அப்போ +15. ஓகேவா? நம்ம ஆவரேஜ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். எல்லார்ட்டையும் 40 இருக்கிற மாதிரி தான். கரெக்டா? எல்லார்ட்டையும் 40 இருக்கிற மாதிரி. எல்லார்ட்டையும் 40 இருக்கணும்னா மொத்த டீவியேஷன் 0 ஆகும். அப்படிதானே? எல்லார்ட்டையும் 40 இருக்கிறதா அர்த்தம்னா இதுக்கும் 0 தான் டிவியேஷன், இதுக்கும் 0 தான் டிவியேஷன், இதுக்கும் 0 தான் டிவியேஷன், இதுக்கும் 0 தான் டிவியேஷனா வரணும். அப்போ எல்லாத்தோட டிவியேஷன் 0வா தான் வரணும். ஆனா இப்போ டிவியேஷன் எவ்வளவு வருது? +17ன்னு வருது. +17 வந்தா அது தப்பு. டிவியேஷன் 0 ஆகும். அப்ப இந்த டிவியேஷன் எப்போ 0 ஆகும்? இங்க வரக்கூடிய வேல்யூ இதை காம்பன்சேட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இத +17 இருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய வேல்யூ என்ன வரணும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம்னா ஃபைனலா 0 வரணும். அப்ப 0 வரணும் என்ன வரணும்? இதை காம்பன்சேட் பண்றதுக்கு +17 இருக்கு. அது 0 ஆக்குறதுக்கு -17 இங்க போட்டா போதுமா? அப்ப இதையும் நம்ம இது பண்ணோம்னா டிவியேஷன் 0ன்னு வந்துடும். அப்ப ஆவரேஜ்ங்கிறது 40ன்னே வந்துடும். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த டிவியேஷன் 17 வருது. இப்போ இங்க 17 வருதுன்னா எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. இங்க வரக்கூடிய நம்பர்லாம் அந்த ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு முன்ன பின்ன வருதுன்னு தான் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆவரேஜ் 40. அப்ப 40 விட இந்த நம்பர் என்னவா இருக்கு? 17 கம்மியா இருக்கு. அப்ப -17, 23 தான் இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்மார்ட் மெத்தட் தான் நீங்க எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ஈஸி. இதை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுங்க. ஆனா இதுல கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா. ஆனா இதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துன்னா ஈஸியா ஆன்சர்ன்றதை பண்ணிடலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி பாருங்க. சேம் மாதிரி தான். 5 நம்பர் இருக்கு. ஆவரேஜ் 655. அந்த 5 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 நம்பர் இருக்கா, அதோட ஆவரேஜ் 77. 3வது நம்பரோட ஆவரேஜ் 128. ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 5 நம்பர் இருக்கான். அந்த 5 நம்பரோட ஆவரேஜ் 655 தான். இந்த 5 நம்பர்ல 2 நம்பர், முதல் 2 நம்பரோட ஆவரேஜ் 77. 3வது நம்பரோட ஆவரேஜ், தேர்ட் நம்பரோட ஆவரேஜ் வந்து 128. ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 4வது அண்ட் 5வது இந்த 2 நம்பருடைய ஆவரேஜ் என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட்ங்கிறத பண்ணணும். ஓகேவா? போன மெத்தட் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். 55ங்கிறது சம் ஆஃப் 5 நம்பர்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் 5 நம்பர். ஓகே, 2 நம்பரோட ஆவரேஜ் 77 இருக்காங்க. அப்ப 2 நம்பரோட ஆவரேஜ் 77னா 2 நம்பரோட சம் எவ்வளவு இருக்கும்? 140, 154. இங்க டோட்டல் சம்மே கொடுத்துறாங்க. இப்படியே பார்த்தலாம். ஏன்னா இந்த 2 நம்பர் ஆவரேஜ் தான் கேட்டாங்க. +128. இது 2 நம்பரோட ஆவரேஜ் கேட்டாங்க. இந்த 2 நம்பர் சம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். பாது 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ பார்த்தோம்னா 154, 128 ஆட் பண்ணுவோம்னா 12, 5, 6, 8, 282. 282 இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா மிச்சம் உள்ள இந்த 2 நம்பரோட சம் கிடைச்சிடும். 3 இல்ல 5, 15 ஆகும். 5, 3 7, 10, 373 வரும். ஓகேவா? சோ 373 தான் இந்த 2 நம்பரோட டோட்டல் சம். அப்ப அந்த 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு இது 2 நம்பரோட ஆவரேஜ் கிடைச்சிருமா? அதான கேட்டிருக்காங்க. 2 ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு டைம் போகும்.
8 2 16, 6 2 12, 1 இருக்கும் 5. 186.5 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? டோட்டல் சம் கொடுத்துட்டாங்க, 2 இது ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. இது நம்ம படித்த கான்செப்ட் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ இதில் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் அன்வர் மார்க் இன் 7 சப்ஜெக்ட் வந்து 75 சொல்றாங்க. அன்வருடைய 7 சப்ஜெக்டோடைய ஆவரேஜ் மார்க் 75. அவருடைய ஆவரேஜ் 6th சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். 6th சப்ஜெக்ட் சயின்ஸ் வந்து 70, அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா wait a minute, his average in 6 subjects excluding, okay, அன்வரோட 7 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க் 75. சயின்ஸ் சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவரோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ இருக்கா? 70ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சயின்ஸ் சப்ஜெக்ட்ல அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றது கேட்டுக்கலாம். ரொம்ப பேசிக்காக சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணலாம்? இது நம்பர் தந்தாங்க, ஆவரேஜ் தந்தாங்க, டோட்டலாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் சம்ன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இங்கே டோட்டல் சம் கிடைச்சிடும். இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நம்மளுடைய ஆவரேஜாக வந்து சாரி அதான் நம்மளுடைய சயின்ஸோட மார்க்காக இருக்க போது. சால்வ் பண்ணுங்க. 7 49, 490, 45, 535. இது இதோடைய டோட்டல் சம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 6 40, 420. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தான் சயின்ஸோடைய மார்க். கிளியர் தானே? இது டவுட் இல்லைல்ல? சால்வ் பண்ணா 5 1 1 142 49 35 தான். சாரி 35. டிஃபரன்ஸ் 105. 105 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கா நம்ம இந்த கொஸ்டின்ங்கிறத சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ இதே இது ஸ்மார்ட் மெத்தட்ல ஒரு ஈஸியா சால்வ் பண்றது எப்படி கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க. 7 சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5, சப்ஜெக்ட் 6, சப்ஜெக்ட் 7, 6, சப்ஜெக்ட் 7. 7 சப்ஜெக்டோட ஆவரேஜ் 75ன்னு சொல்றாங்க. 75னா என்ன அர்த்தம்? எல்லார்ட்டையும் 75 இருக்கிறதா அர்த்தம். இவர்கிட்ட 75, இவர்கிட்ட 75, இவர்கிட்ட 75, இவர்கிட்ட 75, இவர் 75, 20 75. இப்போ என்ன பண்றாங்க? அந்த 7வது சப்ஜெக்டை மட்டும் ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்றதுனால என்ன ஆகுது? எல்லாத்தோட ஆவரேஜும் 70 மாறுது. அப்ப இவர்கிட்ட 70, இவர்கிட்ட 70, இவர்கிட்ட 70, இவர்கிட்ட 70, இவர்கிட்ட 70, இவர்கிட்ட 70. இப்போ இங்க என்ன உங்களுக்கு புரியுது? ஒரு நம்பரை நம்ம ரிமூவ் பண்றதுனால ஆவரேஜ் 70 கம்மியாகுதுன்னா அந்த வெளியே போகிற நம்பருங்கிறது மற்றவங்கள்ட்ட இருந்து தன்னுடைய பங்கை எடுத்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். இப்ப ஆவரேஜ்ங்கிறது எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஒருத்தர் வெளியே போறாருன்னா அவரோட வேல்யூ வெளியே போறதா அர்த்தம். அவரோட வேல்யூ வெளியே போகுதுன்னா ஆவரேஜ் நிச்சயமா கம்மியாக வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப அந்த வெளியே போறவர் தன்னோட வேலையை எடுத்துட்டு போனதுனாலதான் எல்லாத்தையும் கம்மியாகுது. இதுதானே அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வெளியே போறவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் 5 5 எடுத்துட்டு போறாரு. அவரோட 75, மற்றவங்கள்ட்ட இருந்து 5 5, இவர்கிட்ட ஒரு 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 5, இவர்கிட்ட 5. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு? 10 20 30 எடுத்துட்டு போறாரு. 25 + 30 105. 105 தான் அந்த சயின்ஸ் சப்ஜெக்டோடைய ஸ்கோர். இது அண்டர்ஸ்டாண்டிங். இது உங்களுக்கு இந்த இது ட்ரிக்குங்கிறது கிடையாது, இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துட்டுனா இந்த மாதிரி உட்காந்து மல்டிப்ளை பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. டைரக்டா ஆன்சரே போட்டு போயிடலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட். இதுக்கு நிறைய நம்ம சம் பார்க்கலாம். ஆனா நம்ம லாஸ்ட் மினிட் ஒன் ஷாட் பார்த்துட்டு இருக்கோம்னால இதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா சம்க்கும் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ இங்க பாருங்க. நம்ம கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல பார்த்தா நினைக்கிறேன் 6 நம்பரோட ஆவரேஜ் 18. 6 நம்பரோட ஆவரேஜ் 18. ஒவ்வொரு நம்பர்லையும் 5 கூட்டுறோம். நியூ ஆவரேஜ் எப்படி? எல்லாத்துலயும் கூட்டணும்னா என்ன ஆகும்? ஆவரேஜ்ல 5 தான் கூடும். 18 + 5 23. இதுதான் ஆன்சர். இதுக்காக தான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல இந்த ஒரு செகண்ட்ல சால்வ் பண்றதுக்கு தான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல அவ்வளவு நேரம் நம்ம இந்த கான்செப்ட் படிச்சோம். நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமோட சிலபஸ் கவர் பண்ணணும்னா இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வே, எஃப்கேட், ஐபி இந்த எல்லா எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆயிடும். நாம உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவோம் வித் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட சேர்த்து. ஓகேவா? நீங்க அதுக்கப்புறமா நல்ல ரிவிஷன், நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டினா சால்வ் பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் நிச்சயமா கிளியர் பண்ணிட முடியும். மேத்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங் எல்லாத்தோட சிலபஸும் கவர் ஆயிடும். உங்களுக்கு டீடைல்டா சிலபஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்க இதை பார்த்துட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும் உங்க எக்ஸாமோட சிலபஸை கவர் பண்றதுக்கு. டைப் வைஸ், டாபிக் வைஸ் டீச் பண்ணிருப்போம். பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் எப்பனாலும் நீங்க பார்த்துக்கலாம். வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் 1 இயர் வேலிடிட்டி. கோர்ஸோட ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், 999. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். கம்ப்ளீட் மேக்ஸும் கவர் ஆயிடும், இங்கிலீஷும் கவர் ஆயிடும். இங்கிலீஷ்லாம் வொக்காபுலாம் ட்ரிக்கோட டீச் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 3300 வொக்காப்ஸை ட்ரிக்கோட டீச் பண்ணிப்போம். ஈஸியாக உங்களால் நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கிறப்பவே அதோட வொக்காப் உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதே மாதிரி கிராமர் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிப்போம். ஆர்சி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு டீச் பண்ணிப்போம்.
மேக்ஸ்ல எல்லா டைப் ஸ்மார்ட் மெத்தட்ஸ் எப்படி சால்வ் பண்றது இது எல்லாமே இன்க்ளூடடா இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்ல டாபிக் வைஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவை, எக்ஸாம்ஸ்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் சேர்த்தே கவர் பண்ணிருக்கோம். ரெகுலர் இன்டர்வெல்ல ஆப் சாட்ல உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ்ங்கிறது கவர் ஆயிடும். உங்களோட எக்ஸாம்ஸுக்கு நீங்க கிளியர் பண்றதுக்கு பெஸ்ட் கிளாஸ் தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கிளாஸஸோட லிங்க் அவைலபிளா இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ குரூப் பேஸ்ட் ஆவரேஜ் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இண்டிவிஜுவலா சில டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தந்துருவாங்க, அந்த டேட்டாஸை வச்சு நம்ம ஆவரேஜ்ன்றதை ஃபைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ குரூப், இது குரூப்னா என்னன்னா, இப்போ இங்க ஒரு கிளாஸ் ஏ இருக்கு, இங்க ஒரு கிளாஸ் பி இருக்கு. ஓகேவா, இந்த கிளாஸ்ல ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 12. இங்க கிளாஸ்ல வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஒரு 7ன்னு வச்சுக்கலாம். 7ன்னு வேண்டாம், ஒரு 8ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேரையும் ஒரே கிளாஸ் சில போட போறேன். ஓகேவா, கிளாஸ் சி, இதோட ஆவரேஜ் என்னன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் இண்டிவிஜுவல் டேட்டானா நம்ம டீவியேஷன்ன்றதை ஃபைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது? இப்பவும் நம்ம டீவியேஷன் தான் பண்ண போறோம். ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண போறோம். என்னன்னா, இப்ப 5, 12, 3, 8 இருக்கா? எஸ். இப்போ நான் 12 ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப டீவியேஷன் 0. இதுல 8னா 12ல இருந்து 4 கம்மியா இருக்கு, அப்ப -4. ஓகேவா, இப்போ என்ன பண்ணா, இப்போ ஜெனரலா என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கு டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு 2 ஆல் டிவைட் பண்ணும். இப்போ என்ன பண்ணா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0வை 5ஆல மல்டிப்ளை பண்ணா 0 தான். 3 4ஆல மல்டிப்ளை பண்ணா 12 -12 டிவைடட் பை இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க 8. இப்போ கட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஒரு டைம் போகும், மிச்சம் 4 பேலன்ஸ் இருக்கும், 5 டைம் போகும், -1.5ன்னு வரும். நம்ம ஆவரேஜ் அசியூம் பண்ணது என்னது 12. 12ல 1.5 பண்ணியாச்சுன்னா 10.5ன்னு வரும். ஓகேவா, 10.5 தான் இதோட ஆவரேஜா வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி குரூப் டேட்டா கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் ஆவரேஜ்ன்றதை ஃபைன் பண்ணுவோம். இதே பேசிக் மெத்தட்ல பண்றதுன்னா, ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, நம்பர் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, மல்டிப்ளை பண்ணா டோட்டல் சம் எவ்வளோ 60. அது மாதிரி இங்க பண்ணா 24, ஆட் பண்ணா 84. டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்கு, 8 நம்பர் இருக்கு. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுங்க, 10 டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ் போகும். ஸோ ரெண்டுத்துலேயும் சேம் தானே வருது. நீ இந்த மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா, இதுல பெரிய பிரச்சனை இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்ததான். டீவியேஷன் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க, அதை ஆவரேஜா கன்சிடர் பண்ணுங்க, டீவியேஷன் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்ச டீவியேஷனால அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டு தென் அதை ஃபைனலாக டிவைட் பண்ணிட்டு நம்ம அசியூம் பண்ணதுல இருந்து மைனஸோ பிளஸோ பண்ணிருங்க. இவ்வளவுதான். கொஸ்டின் போலாமா? பாருங்க, ஒரு கிளாஸ்ல 14 பாய்ஸ் இருக்காங்க. 14 பாய்ஸோட ஆவரேஜ் 40.25. ரிமைனிங் பாய்ஸ், the weight of 14 boys, ஒரு and that of remaining 4 boys, அவங்களோட ஆவரேஜ் 33.5. இவங்க ரெண்டு பேரையும் ஒரே குரூப்ல போட போறாங்க. இப்போ இவங்களோட ஆவரேஜ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதை வந்து இது பெரிய நம்பரா இருக்கு, அதனால வந்து இதை ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஏன் பெரிய நம்பர் இதை ஆவரேஜ் அசியூம் பண்ணக்கூடாது? பண்ணலாம். ஆனா இதை ஆவரேஜ் அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இதுக்கு டீவியேஷன் 0 வரும். ஆனா இதுல டீவியேஷனுங்கிறது கூடுதலாக வரும். அப்போ கூடுதலாக வந்தோன்னா இதை உட்காந்து நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும், அது நமக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். அதனால அது வேண்டாம். இதை நம்ம ஆவரேஜாக அசியூம் பண்ணிக்கலாம் 0. ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கு, 0.25 வந்து கம்மியாக இருக்கு. ஸோ 0.5. ஓகேவா, 0.5 நம்ம அதில் 40 கொண்டு வந்துடலாம். 40 கொண்டு வந்ததுன்னா 5, 6.5 கம்மியாக இருக்கு, 6.5 கம்மியாக இருக்கு, அதோட 6.75. 6.75 தான் இதோட டிவியேஷன், -6.75. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 6 நாங்க 24 வரும், புள்ளி 0.75. 0.75 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 5 20, 4 28 30, 0 3 வரும். அப்போ 27. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 27 -27 27 டிவைட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 18. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, சால்வ் பண்ணா மைனஸ்ல தான் வரப்போகுது. நம்ம ஆவரேஜ் அசியூம் பண்ணியிருக்கிறது 40.25. இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சால்வ் பண்ணுங்க. 2ஆல போட்டு 2 டைம் இது போக முடியாது, ஏன்னா 2ஆல போட்டா 20 36 வரும். ஒரு டைம் தான் போட முடியும். 1 புள்ளி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 18னா 9 பேலன்ஸ் இருக்கும், 9 0 சேர்த்துக்கலாம். 5 டைம்ஸ் போகுமா, 50 8 40 90 -1.5 -1.5. இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்க, 38.75 வரும். ஸோ 38.75 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா, சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் நம்ம கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 40 இதை நம்ம ஆவரேஜ் அசியூம் பண்ணோம், டீவியேஷன் இவ்வளோ வந்துச்சு, இதை மல்டிப்ளை பண்ணோம்,
இதை மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அதனால் அது ஒன்றும் மல்டிப்ளை பண்ணி காமிக்கணும்னு கிடையாது. மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வந்துச்சு 27. அந்த 27 இந்த ரெண்டுத்தோட சம்மால் டிவைட் பண்ணோம். -1.5 வந்துச்சு. அது அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம். இவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஒரு குரூப் இருக்கு. ஓகேவா? அந்த குரூப்ல மென்னும் இருக்காங்க, விமனும் இருக்காங்க, சில்ட்ரனும் இருக்காங்க. மென், விமன், சில்ட்ரன் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்கல 20% பாத்தீங்கன்னா மென், விமன் பாத்தீங்கன்னா 50%. மிச்சம் உள்ளது எல்லாமே சில்ட்ரன்ஸ். 50 பிளஸ் 20 70. அப்போ சில்ட்ரன்ஸ் எவ்வளோ? 30%. ஓகேவா? இவங்களோட ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. மேனோட ஆவரேஜ் 45, விமனோட ஆவரேஜ் 65, மென் சில்ட்ரன்ஸோட ஆவரேஜ் 20. டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோன்றது கேட்குறேன். இவங்க மொத்த ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறேன். எப்படி சால்வ் பண்ணுறது? போன சம் மாறியதான். மென், விமனு, சைல்டு. மென் எவ்வளோ? நம் கவுண்ட் 100 பேர் இருக்காங்க. டோட்டல் கவுண்ட் 100ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் 100ன்னு வச்சுக்கலாம். அதில் 20% மென் 20, விமன் 50, பேலன்ஸ் சில்ட்ரன்ஸ் 30. ஓகேவா? ஆவரேஜ் எவ்வளோ? 45, 65, 20. இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. 0 0 காமனாக இருக்குது, கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஆவரேஜ் கேட்டுருக்காங்க. இதில் டோட்டல் ஆவரேஜ்ன்ற இப்போ நான் 65 ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஓகேவா? 65 ஆவரேஜ் வச்சோன்னா டிவியேஷன் 0. இது 65 20 கம்மியாக இருக்குது, -20. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? -45 கம்மியாக இருக்குது. ஓகேவா? 65 வச்சுக்கலாமா? ஏன்னா ரொம்ப ஓகே, பிரச்சனை இல்லை. இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 120 15 135 -135 வரும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணால் -40 வரும். -135 -40. ஓகேவா? -40 140 கிடையாது. போட்டோம்னா -175 வரும். டிவைடட் பை 2 5 3 10. சால்வ் பண்ணோம்னா -17.5 வரும். ஓகேவா? டேட்டா தப்பா எடுத்திருக்கோம். 60 தானே கொடுத்துருக்காங்க. -65 போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட் தான். -7 நான் 65 17.5 நம்ம கழிக்க வேண்டியதா வரும். பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அது கிடையாது. ஸோ 65 60 தானே. 45 60 20. இங்கேயும் 65 போட்டு வச்சிருக்கோம். 60 தான். ஓகேவா? 45 60 20. இப்போ டிவியேஷன் பாருங்க. -15 கம்மி. ஓகேவா? 50 60. -40 கம்மி. மல்டிப்ளை பண்ணோம்னா -120. மல்டிப்ளை பண்ணால் -30. ஆட் பண்ணோம்னா -150 டிவைடட் பை 2 + 5 7 7 + 3 10. சால்வ் பண்ணோம்னா -15 வரும். ஆவரேஜ் அசியூம் பண்ணது எவ்வளோ? 60. 60 -15 45. 45 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இது குரூப் ஸ்டேஜுக்கான கொஸ்டின்ஸ். சாரி, குரூப் டைப்பான கொஸ்டின்ஸ். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணும். ஒரு சின்ன சேஞ்ச் மேலே உள்ள நம்பரால் நம்ம மல்டிப்ளைன்றதை பண்ணுவோம். ஓகேவா? எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க, எதுவும் பேலன்ஸ் இல்லை. ஓகே, இப்போ அடுத்த டைப் போகலாம். இதே அடுத்த கொஸ்டின். ஏபிசி இவங்க 3 பேரோட ஆவரேஜ் 45. ஏபியோட ஆவரேஜ் 39. பிசியோட ஆவரேஜ் 48. பியோட ஆவரேஜ் என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இதை பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம், ஸ்மார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். பேசிக்காக பாருங்க, 3 பேரோட ஆவரேஜ் 45. அப்போ வேல்யூ என்னது? 120 135. இது ஏ, பி அண்ட் சி. 2 பேரோட ஆவரேஜ் 39. இதை மல்டிப்ளை பண்ணால் 60 78. இது ஏ அண்ட் பிக்கானது. 2 × 48 மல்டிப்ளை பண்ணோம்னா 80 96. இது பி அண்ட் சிக்கானது. ஓகேவா? நம்மள்ட்ட பியோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இது ஏபிசியோட வெயிட்டா, இது ஏபியோட வெயிட்டா? அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சியோட வெயிட் கிடைச்சிடும். இது ஏபிசியோட வெயிட்டா, இது பிசியோட வெயிட்டா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏயோட வெயிட் கிடைச்சிருமா? ஏன்னா ஏ மட்டும்தான் அது இல்லை, அப்போ அதுதான் கூடுதலாக இருக்க போகுது. அப்போ இதில் இது ரெண்டுத்தையும் நம்ம இதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா இதில் நம்மளுக்கு சியோட வெயிட் கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா இல்லாதது என்னது? ஏ. அப்போ ஏயோட வெயிட்னு கிடைச்சிடும். ஸோ ஏயோட வெயிட் சியோட வெயிட் தெரிஞ்சா இதில் போட்டால் நம்மளுக்கு பியோட வெயிட் தெரிஞ்சிருமா? பார்க்கலாமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 20 22 35 57. 57ங்கிறது தான் சியோட வெயிட். இது ரெண்டுத்துக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா பிசியும் பிசியும் கட் ஆகிடும். ஏ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஏ + பி + சி - b - c = 135 - 96.
பிசி 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 கட் ஆயிடும். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் ஏ வெயிட் இல்லை. அதான் இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ஓகேவா? ஏன்னா இது இல்லாதது எதுவோ அதோட வெயிட்ங்கிறது கிடைச்சிடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வர்றதுனால தானே, இல்லை இல்லைங்கிறதுனால தானே கம்மியான வேல்யூவா இருக்கு. 3 பேரையும் ஆட் பண்ணா 135, 2 பேரும் ஆட் பண்ணா 78. அப்படின்னா அந்த குறையிறதுக்கானது காரணம் அந்த ஒரு பர்சன் இல்லாதது. அப்ப அந்த குறையிறதுக்கான வேல்யூவும் அந்த ஒரு பர்சனோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்குமா? அதுதான். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, 4 39. அப்ப ஏயோட வேல்யூங்கிறது என்னது? 39. 3 பேரையும் ஆட் பண்ணா 135. சியோட வேல்யூ இதுவா, ஏயோட வேல்யூ இதுவா. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிருமா? பாருங்க, 135 மைனஸ் 39 மைனஸ் 57. ஓகேவா? இது சால்வ் பண்ண 57 6 96 ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 39. 39 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆனா இது பேசிக்கா செய்யறோம், நிறைய டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கால்குலேஷன்ல கவனமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது பேசிக்கா செஞ்சது. கொஞ்சம் ஸ்மார்ட்டா செய்யறதுன்னா எப்படி? இவங்க பாருங்க, ஏ பி சி 3 பேர், ஆவரேஜ் எவ்வளோ? 45. ஏ பிளஸ் பி 2 பேர், ஆவரேஜ் எவ்வளோ? 39. பி பிளஸ் சி எத்தனை பேர்? 2 பேர், 2 பேர், ஆவரேஜ் எவ்வளோ? 48. ஓகேவா? ஆவரேஜ் நம்மள்ட்ட என்னன்னு சொல்லிட்டாங்க? 45. இப்போ 45 நம்ம ஆவரேஜா அசியூம் பண்ணிக்கிட்டோம். டிவியேஷன் எவ்வளோ? 6 கம்மியா இருக்கு. இதுல டிவியேஷன் எவ்வளோ? 3 கூடுதலா இருக்கு. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 12 பிளஸ் 6, டிஃபரன்ஸ் எவ்வளோ? மைனஸ் 6. அப்ப இந்த மைனஸ் 6க்கான காரணங்கிறது அந்த அதிகமா வருது பாத்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டைம் நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்றது, அந்த பிபி காமனா இருக்கா, அந்த பியோடைய டீவியேஷனை தான் இது ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது பி தான். அப்ப அந்த பி தான் இந்த மைனஸை ரெப்ரசென்ட் பண்றதா இருக்கும். ஆவரேஜ் 45, பியோட வேல்யூ மைனஸ் 6 கம்மியா இருக்கா. அப்ப 6 கம்மியா இருக்குன்னா பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 39 இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 39 இருந்தாதான் ஆவரேஜ்ல இருந்து டீவியேஷன் பாக்குறப்போ 6 கம்மியா இருக்கும். அப்ப பியோட வேல்யூ என்னது? 39. 39 தான் ஆன்சர். இது உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா மைண்ட்லயே நீங்க பண்ணிடலாம். எக்ஸாம்ல நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணாம கூட போக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மைண்ட்லயே பண்ணிடலாம். இது பெரிய கால்குலேஷன் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, 2 செக்ஷன் இருக்கு, ஏ அண்ட் பின்ற 2 செக்ஷன் இருக்கு. இதுல வந்து 22 பேரு 44 பேர்னு 2 பேர், சரி, ஏ கிளாஸ்ல 22 பேரும் பி கிளாஸ்ல 44 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் சொல்லிட்டாங்க, ஏயோட ஆவரேஜ் 40, பியோட ஆவரேஜ் 37. ஸோ 2 பேரோட ஆவரேஜ் என்ன? பேசிக்கான சம். இந்த சம்மோட அப்பட்டமான காப்பி தான். சால்வ் பண்ணலாமா? இப்போ அதை கட் பண்ணிக்கலாம், நம்பர்ஸை கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 1 2, ஆவரேஜ் 40ன்னு வச்சுக்கலாம். மைனஸ் 3 கம்மியா இருக்கா? மைனஸ் 6. மைனஸ் 6 டிவைட் பை 1 பிளஸ் 2 3. கட் பண்ணோம்னா மைனஸ் 2. ஆவரேஜ் எவ்வளோ? 40. 40 மைனஸ் 2 எவ்வளோ ஆச்சு? 38. 38 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். உங்க எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ஓகேவா? ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? The average height of 15 boys வந்து 50. ஓகே, 50 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ்ல 50 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் 15 மாணவர்களின் சராசரி உயரம் 120. 50 பேர் இருக்காங்கன்னா அதுல 15 பேருடைய ஆவரேஜ் வெயிட் 120. மிச்சம் உள்ளவங்க 50ல 15 போச்சுன்னா 35. அவங்களுடைய ஆவரேஜ் 168ன்றாங்க. அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களின் சராசரி உயரம் என்ன? இது உங்களுடைய ஹோம்வொர்க்கு. இதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினோட காப்பி தான், வேர்டு மட்டும் தான் மாத்திருக்கு. ஓகே, இங்க பாருங்க, ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கு, அதோட ஆவரேஜ் 19. 7 நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் 17. மிச்சம் உள்ள 2 நம்பரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. அதாவது மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்கு, அந்த 9 நம்பரோட ஆவரேஜ் 17. அந்த 9 நம்பர்ல 7 நம்பர் இருக்கா, அதோட ஆவரேஜ் 17. மிச்சம் உள்ள அந்த 2 நம்பர் இருக்கும் தெரியுமா, அதோட ஆவரேஜ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. நம்ம இந்த எக்ஸுங்கிற மாதிரியான படிச்சோம்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த குரூப் ஸ்டேஜ்ல சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா யோசிங்க. 9 நம்பரோட ஆவரேஜ் 17. ஓகேவா? நம்ம இந்த கான்செப்ட்ல இந்த குரூப் இந்த எக்ஸுங்கிறதுல என்ன பார்ப்போம், அந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணும். ஃபைனலா இதோட டீவியேஷன் 0வா வந்து வரணும். அதுதான் நம்ம இந்த குரூப் ஸ்டேஜ்ல இந்த மிஸ்ஸிங் நம்பர் இதுக்கு பார்ப்போம். நல்லா கவனிங்க, 9 நம்பரோட ஆவரேஜ் 17, 7 நம்பரோட ஆவரேஜ் 17, 2 நம்பரோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. மொத்தம் ஆவரேஜ்ங்கிறது அந்த எல்லா நம்பரும் சேம் நம்பர்ல இருக்கிற மாதிரி தான் ஆவரேஜ்ங்கிறது. கரெக்டா? ஓகே, இங்க பாருங்க, 7 நம்பரோட ஆவரேஜ் 17, ஆவரேஜ் 17. அப்ப இதை நம்ம 17னா இதோட டீவியேஷன் 0 வந்துடும்.
அப்ப இதை காம்பன்சேட் பண்றதுக்கு இங்க மைனஸோ பிளஸோ வர வேண்டாம். அப்ப இங்கேயும் 0 தான் வந்து வரணும். கரெக்டா? இங்கேயும் 0 தான் வரணும். அப்படின்னா இங்க 0னா அப்ப இங்க வரக்கூடிய நம்பருங்கிறது டீவியேஷனே இல்லாம தான் வரப்போகுது. அப்ப இங்க வரக்கூடிய வேல்யூ 17 தான் இருக்க போகுது. 17 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒண்ணுமே இல்லாத கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம். உங்க புரிதல் கரெக்டா இருந்தா மட்டும் போது இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளான ஒன்று தான். 9 நம்பரோட ஆவரேஜ் 17 7 நம்பரோட ஆவரேஜ் 17 தான். 17ட்டாங்க. அப்ப ஆவரேஜ் மாறல. அப்ப அந்த 2 நம்பரோட ஆவரேஜ் 17 தான் இருக்க முடியும். அப்பதான் மொத்தத்துக்கான 17ங்கிறது வர முடியும். ஒருவேளை இந்த 7ல ஆவரேஜ் மாறி இருந்தா வேணா நமக்கு அந்த டீவியேஷன் வரும். ஓகேவா? ஆனா அந்த 7க்குமே 17 இருக்கிறதுனால அப்ப அந்த 2க்கும் 17 இருக்க தான் செய்யணும். அப்பதான் அது வந்து ஆவரேஜா வந்து இருக்க முடியும். ஓகேவா? சிம்பிளான ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டைப். ரீப்ளேஸ்மெண்ட் டைப்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல 6 பாய்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் இருக்கும். கரெக்டா? 6 பாய்ஸுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா அந்த குரூப்ல ஒருத்தரை தூக்கிட்டு இன்னொருத்தர் வருவாங்க, ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி. அப்ப 6 பாய்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்களோட ஆவரேஜ்னு இன்னும் வேற இன்னொன்னா இருக்குமா? ஏன்னா முன்னாடி 6 பேர் இருந்தாங்க. 6 பேருடைய வெயிட்டா இருக்கட்டும், ஏஜா இருக்கட்டும், ஸ்கோரா இருக்கட்டும், அதை டிபெண்ட் பண்ணி ஆவரேஜ் இருக்கும். ஒருத்தரை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் வர்றப்போ அவர் வேற ஒரு நம்பரை கொண்டு வருவாரா? அப்ப ஆவரேஜ் நிச்சயமா மாறுமா? இதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ன்றது இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாங்கிறது இருக்கு. பேசிக்கா எப்படி சால்வ் பண்றதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த ஃபார்முலா தான் நீங்க எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணணும். பேசிக்கா எப்படி? பேசிக்கா ஒன்றும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இப்போ 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆவரேஜ் இருக்கு. அப்போ இவங்கள்ட்ட ஒரு டோட்டல் சம்ன்றது இருக்கும். கரெக்டா? இப்போ 6 பேர் வந்துட்டாங்க. இப்போ 6 பேர் தான் இருக்கு. ஒருத்தர் மாத்திட்டு ஒருத்தர் இப்போ ஒரு ஆவரேஜ் இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா இதுக்கு ஒரு டோட்டல் சம்ங்கிறது கிடைக்குமா? ஸோ இந்த டோட்டல் சம்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஒருத்தங்க இருந்துட்டு ஒருத்தங்க போயிருப்பாங்கல்ல. ஒருத்தங்க இருந்துட்டு இப்போ இதோட டோட்டல் சம் 120 வருது. இதுல டோட்டல் சம்ங்கிறது 138 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிஃபரன்ஸை வச்சு அந்த முன்ன இருந்தவங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்குமான வெயிட் டிஃபரன்ஸ் எவ்வளோ, இப்போ வந்தவங்களோட வெயிட் என்னவா இருக்கு, இதெல்லாம் நம்மளால ஃபைன் பண்ணிக்கிட முடியும். ஓகே, இது பேசிக்கா செய்யறது, பேசிக்கா கால்குலேஷன் பண்ணி பண்றது. ஓகேவா? இது சம்ல நம்ம அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கணும். இன்னொன்று என்னன்னா ஸ்மார்ட் அவரேஜ் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நியூ ஆவரேஜ் ஆர் நியூ வேல்யூ, அந்த புது பர்சனோட வேல்யூ இல்ல புது ஆவரேஜ் என்னது இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் இல்லைன்னா ஓல்டு வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ். பிளஸ்னா அந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தா பிளஸ் போடணும், ஆவரேஜ் கம்மியாகுதுன்னு சொல்லியிருந்தா மைனஸ்ன்னு போடணும். ஓகேவா? அதான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன்ட்டு நம்பர். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்றது எல்லாம் நம்ம ஒவ்வொரு சம்மையா பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. 8 டீச்சரோட ஆவரேஜ்ங்கிறது 1.5 கிலோ அதிகமாகுது. எப்போனா அந்த க்ரூல இருந்து 8 டீச்சர் இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட ஆவரேஜ் வந்து 1.5 கிலோ கூடுது. எப்போ கூடுதுன்னா அந்த 8 பேர்ல ஒருத்தரை ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு பதிலா 60 கிலோ உள்ள இன்னொரு டீச்சர் வந்து வராங்க. ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா அந்த 8 டீச்சர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் 1.5 கிலோ கூடுது. எப்போனா அந்த 8 டீச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்னொருத்தங்க வர்றப்போ. ஓகேவா? அந்த ரிமூவ் பண்றாங்களா அந்த டீச்சரோட வெயிட் நம்மள்ட்ட தந்துட்டாங்க. நியூ டீச்சரோட வெயிட் என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்னது? நியூ ஆவரேஜ் ஆர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் ஆர் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ். பிளஸ்னா இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தா போடணும், மைனஸ்னா டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தா போடணும், இன்ட்டு நம்பர். ஓகேவா? அதோட வேல்யூ போடணும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எவ்வளோன்ற அந்த வேல்யூவும் போடணும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வேல்யூவும் போடணும். பிளஸ் மைனஸ்ங்கிறத இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, நியூ பர்சனோட வெயிட் தான் கேட்டிருக்காங்க. நியூ பர்சனோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பர்சன் வெயிட் எவ்வளோ 60. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது ஆவரேஜ். அப்போ பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1.5 கிலோ 1.5. டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ 8. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 60 பிளஸ் 8 12. இவங்க 8 8 40 4 12. ஓகே, 72. ஸோ 72 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 72 கிலோ 72 கிலோ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டாக ஆன்சர். இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் டைப்லையுமே இந்த ஃபார்முலாவை நம்மளால யூஸ் பண்ணிக்கிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி அதிகமான கொஸ்டின் ரயில்வேல என்டிபிசியில் கேட்கல, ஆனால் கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ இன்க்ளூடுங்கிற டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா
இதுல என்னன்னா ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப்ல 8 பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களோட ஆவரேஜ்ங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா அந்த குரூப்ல ஒருத்தங்க ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணா 9 பாய்ஸ் மாறிடுமா? இப்போ அதுக்கு ஒரு ஆவரேஜ்ங்கிறது இருக்கும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ன்றது கேட்பாங்க. இதுக்குமே வந்து போன இதுல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ சேம் ஃபார்முலா தான் இதுலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. ஸோ 7 பாய்ஸ் இருக்காங்க. ஆவரேஜ் வெயிட் 54. ஒரு புது பாய் ஆட் ஆகுறாங்க. இப்போ 8 பாய்ஸா மாறுறாங்க. ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுது? 2 கூடுது. நியூ பாயோட வெயிட் என்னன்னு கேட்டுக்கலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. நியூ வேல்யூ, ஓல்டு வேல்யூ என்னது? ஓல்டு ஆவரேஜ் என்னது? 54. இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால பிளஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுது. இன்ட்டு எத்தனை நம்பர்ஸ், எத்தனை பேர் இருக்காங்க? 7 + 1 இப்போ 8 ஆயிட்டாங்க. ஸோ 8. 54 + 2 × 8 16. 70 தான் அந்த நியூ பாய் இருக்காங்கல்ல அவங்களுடைய வெயிட். இவ்வளவுதான். இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரினா இப்போ இங்க பாருங்க, 7 பாய்ஸ் இருக்கிறாங்க. கரெக்டா? 7 பாய்ஸோட ஆவரேஜ்ங்கிறது 54ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 8 பாய்ஸா மாறுறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்ப ஆவரேஜ் வெயிட் என்னவா மாறுது? 2 கூடுது. அப்ப 56ன்னு மாறுது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் அந்த நியூ பாயோடைய வெயிட்டா வந்து இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஆட் ஆகிறதுனால தான் வெயிட் கூடுதுன்னா அப்ப முன்னாடி உள்ளதுக்கும் பின்னாடி உள்ளதுக்குமான அந்த டிஃபரன்ஸ் தான் அந்த நியூ பாயோடைய வெயிட்டா வந்து இருக்கும். இது இப்படி சால்வ் பண்ணலாம். ஒண்ணு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பேசிக்கா சால்வ் பண்ண போறோம்னா இதை மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ்ன்றதை கண்டுபிடிங்க. இன்னொன்னு எப்படின்னா 7 பேர் இருக்காங்க. 7 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ? 54. அப்ப எல்லார்ட்டையும் 54 இருக்கிறதா தான் அர்த்தம். 54 54 54 54 54 3 6 7 7 பேர்ட்டையும் 54 இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? ஒருத்தர் வர்றதுனால ஆவரேஜ் 2 கூடுது. ஆவரேஜ் 2 கூடுதுன்னா எல்லார்ட்டையும் 2 கூடுதா? கரெக்டா? அப்ப இவர்கிட்ட 2 கூடும், 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 இவர்கிட்ட 2 கூடும். அப்ப ஆவரேஜ் எவ்வளவு கூடுது பாருங்க. 2 4 6 8 10 12 14. ஆவரேஜ் 14 கூடுது. ஓகேவா? ஆவரேஜ் 14 கூடுது. எல்லாத்துட்டையும் 2 கூடுதுன்னா அப்ப வர்றவர்கிட்டையும் 2 கூடுமா? அப்ப ஆவரேஜ் எவ்வளவு கூடுது? 16 கூடுது. அப்ப முன்ன ஆவரேஜ் எவ்வளவு? 14. 54 + 16 60. 70 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுச்சா? இது சிம்பிளானது. உங்களுக்கு இதுல எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது நல்லா புரிஞ்சிருக்கோ, எது ஈஸியா இருக்கோ அதையே நீங்க எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? திரும்ப ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாத்தோட ஆவரேஜ்லயுமே 2 கூடுனா எல்லாத்தையும் முதல்ல இனிஷியலா 54 இருக்கு. இப்போ ஒருத்தர் 8ஆவதா வர்றதுனால எல்லாருக்கும் 2 கூடுனா அந்த 8ஆவதா வர்றவர் தான் எல்லாருக்கும் தன்னுடைய ஸ்கோர் வெயிட் வந்து கொடுப்பாரு. அப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றப்பதான் சராசரியா ஆவரேஜா எல்லாரோட வெயிட்டும் ஈக்குவலா இம்ப்ரூவ் ஆகுது. அப்ப எல்லாருக்குமே முன்னாடி 54 இருந்தது, இப்ப 56ஆ மாறுது. 2 கூடுது. அந்த கூடுறதுக்கான காரணம் இப்ப புதுசா ஆடானவர் கொண்டு வந்து கொடுத்ததுனாலதான். அப்படிதான் எல்லாருக்கும் 2 கூடுனா ஒவ்வொருத்தரும் 2 கூடுனா அப்ப எவ்வளவு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு? 14 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. இவருக்குமே அந்த 2ங்கிறது இருக்கணும். கரெக்டா? சோ அப்ப வந்து 16 இருக்கிறது இனிஷியல் யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப எக்ஸ்க்ளூடுங்கிற டைப். ஆக்சுவலா இன்க்ளூடா இருக்கட்டும், ரீப்ளேஸா இருக்கும் அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்கல. ஆனா எக்ஸ்க்ளூட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு குரூப்ல 6 பேர் இருக்காங்க, 6 பாய்ஸ் இருக்கிறாங்க. ஆவரேஜ் 1 இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா இந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. 5 பாய்ஸ் தான் இருப்பாங்க. இந்த 5 பாய்ஸ் இருக்கிறப்போ இப்போ ஒரு ஆவரேஜ் 1 இருக்குமா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. இந்த டைப்புக்கும் சேம் ஃபார்முலா தான், ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். நியூ வேல்யூ, ஓல்டு வேல்யூ, பிளஸ் ஆர் மைனஸ், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸோட வேல்யூ இன்ட்டு நம்பர்னு போடுறோமா? இதுல உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்றப்போ அந்த கான்செப்ட்ல மட்டும் இன்க்ரீஸ்னு சொல்றாங்கன்னா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்க்ரீஸ்னு சொல்றாங்கன்னா. அதே இது டிக்ரீஸ்னு சொல்றாங்கன்னா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும் இந்த எக்ஸ்க்ளூட் கான்செப்ட்டுக்கு மட்டும். ஓகேவா? இது மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்கறாங்க எக்ஸ்க்ளூட் கான்செப்ட்ல வருதுன்னா அப்ப இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, 36 நம்பரோட ஆவரேஜ் 45. அதுல 2 நம்பர், 36ல 2 நம்பர், 37 53. இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பர் 34 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 34 நம்பரோட ஆவரேஜ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாம். 36 நம்பருடைய ஆவரேஜ், நம்பர் தந்துட்டாங்க, ஆவரேஜ் தந்துட்டாங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் சம் கிடைச்சிடும். 36 × 45. டோட்டல் சம் கிடைச்சிருமா? எஸ், கிடைச்சிடும். இது 36 நம்பருக்கானது. இதுல இந்த 2 நம்பரை ரிமூவ் பண்ணும். அப்போ -90. ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது மிச்சம் 34 நம்பர் இருக்கும். இந்த நம்பரால டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் ஆவரேஜ்ன்றது கிடைச்சிடும். சால்வ் பண்ணலாமா? 36 45 ஐஆர் 30 15 18 4 24 12 16 0 12 6 7 8 1 8
20. 1 8 20ல இந்த 90 மைனஸ் பண்ணிட்டோம்னா 20 பேரும் 70 போகணும். 1 7 30 வரும். 1 7 30 கரெக்டான ஐயா 30 3 15 18 24 2 12 14 12 4 5 6 ஸோ 15 30 வரும். 15 30 டிவைட் பை 34. இப்போ இது 34ஆல நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணோம்னா 5 டைம் கட் பண்ணலாமா? 5 டைம் போகாது, 4 டைம் கட் பண்ணலாம். 4 டைம் கட் பண்ணோம்னா 120 நாங்கள் 16 136 வரும். ஸோ 136ல பேலன்ஸ் 153ல 136 மைனஸ் பண்ணிட்டோம்னா 4 7 17 17 0 வரும். 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 150 எஸ் 5ஆல போகும். அப்போ 45 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது, என்டிபிசில கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ வெயிட் ராங் டேட்டா ஓகேவா. ஆக்சுவலாக இந்த 3 டைப்புமே வந்து எஸ்எஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வே பொறுத்த வரைக்கும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்காங்கன்னா அதை ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. இது ரயில்வே இந்த 3 டாபிக்லையுமே இந்த ஒரு கொஸ்டின் ரயில்வேல கேட்டது, என்டிபிசியில் கேட்டது ஓகேவா. ஓகே, இப்போ ராங் டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். ராங் டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் டைமில் டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய மார்க்காக நீங்கள் சொல்ல எழுதிட்டே வருவாங்க. சில சமயங்களில் நம்ம தப்பாக கூட மார்க்கை சொல்லிட்டோம்னா அது திரும்ப அழிச்சிட்டு எழுதுவாங்களா, இதனால ஆவரேஜ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 5 ஸ்டூடெண்ட்டும் தன்னோட மார்க்கை வந்து சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இதில் சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மார்க்கு 78 இருக்கு, அது 87ன்னு தப்பாக சொல்லிட்டாங்க. 78ன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, சரி 87ன்னு தப்பாக சொல்லிட்டாங்க. 87ன்னு சொன்னனால ஒரு ஆவரேஜ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அது கரெக்டான ஆவரேஜ் கிடையாது இல்லைங்கன்னா தப்பான மார்க். அப்போ கரெக்டான ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. 78ன்னு போட்டு அந்த கரெக்டான ஆவரேஜ் என்னன்றதை கேட்பாங்க. இதுதான் இந்த டைப். கன்ஃபியூஷனாக இல்லை. அதாவது 5 பேர் இருக்காங்க, 5 பேரும் ஒவ்வொரு மார்க் எடுத்திருக்காங்க. டீச்சர் கேட்குறப்போ தன்னுடைய மார்க் என்னன்றதை டீச்சர்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்றப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட மார்க்கை தவறுதலா 78 மார்க் தான் எடுத்திருக்காங்க, கரெக்டான மார்க்குங்கிறது இதுதான். ஆனா தவறுதலா சொல்றப்போ ராங்கா 87ன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் டீச்சர் ஒரு ஆவரேஜை வந்து கண்டுபிடிச்சாங்க, 5 பேரோட ஆவரேஜ். ஆனா அது தப்பான ஆவரேஜ். நம்மகிட்ட கரெக்டான ஆவரேஜ் என்னன்றதை கேட்டிருப்பாங்க. இந்த டைப் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது எப்படி சால்வ் பண்ணலான்றது ஓகேவா. முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும்னா, கரெக்டான நம்பருக்கும் தப்பான நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ராங்கான நம்பருக்கும் கரெக்டான நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த டிஃபரன்ஸை டோட்டல் நம்பரால கட் பண்ணுங்க. கட் பண்றப்போ பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவ்லயோ ஒரு ஆன்சர் இல்ல, அந்த ஆன்சரை அவங்க டீச்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆவரேஜ்ல இருந்து ஃபர்தரா நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இவ்வளவுதான். டைரக்டா கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பார்க்கறப்ப உங்களுக்கு கிளியரா போகும். 10 அப்சர்வேஷன் இருக்கு ஓகேவா. அந்த 10 அப்சர்வேஷனோட ஆவரேஜ்ங்கிறது 40. 10 அப்சர்வேஷனோட ஆவரேஜ்ங்கிறது 40. லேட்டரா தான் உங்களுக்கு தெரிய வருது என்னன்னு தப்பா ரீட் பண்ணிட்டாங்கன்னா 43க்கு பதிலா 32ன்னு ரீட் பண்ணிட்டாங்க. மிஸ்ரீடட் அஸ் 32, தப்பா 32ன்னு ரீட் பண்ணிட்டாங்க 43க்கு பதிலா. அப்போ ராங்கா ரீட் பண்ணதுங்கிறது என்னது 32, கரெக்டான வேல்யூ என்னது 43. இப்போ கரெக்டான ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ராங் கரெக்ட், ராங்குக்கு மைனஸ் சிம்பிள் போடுங்க, -32, கரெக்டுக்கு பிளஸ் சிம்பிள் போடுங்க. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ, 8 + 3 11 + 11 ஓகேவா, +11. டோட்டல் நம்பர் எவ்வளோ, 10 அப்சர்வேஷன். 10ஆல டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணால் +1.1 வரும். ஆவரேஜ் எவ்வளோ 40. அப்போ 40 + 1.1ங்கிறப்போ 41.1 தான் கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான் இந்த ராங் டேட்டா என்ட்ரிங்கிறது. ரொம்ப சிம்பிள். இது ஒரு வேல்யூ மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது, 2-3 வேல்யூ கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஓகேவா. வெரி வெரி சிம்பிளான ஒன்று தான். இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்க. 10 பாய்ஸ் இருக்கிறாங்க, 70 தான் ஆவரேஜ் ஓகேவா. லேட்டரா தான் தெரியுது என்னன்னா 2 இடத்துல 2 பேரோடைய ஸ்கோரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 54ங்கிறத 44ன்னு ரீட் பண்ணிட்டாங்க. 54 44 ரீட் பண்ணிட்டாங்க. 54 தான் கரெக்ட் 54 44ன்னு ரீட் பண்ணிட்டாங்க. அப்போ -44 ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 35 வந்து 40ன்னு ரீட் பண்ணிட்டாங்க ஓகேவா. 35 தான் கரெக்ட், 40ன்னு ரீட் பண்ணிட்டாங்க, -40. இது எப்படி 35 கரெக்ட் 40 இருக்கு? எனக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சிஜிஎல் இங்கிலீஷ் கிடையாது, சரி சிஜிஎல் இங்கிலீஷ் தான் உண்டு, தமிழ் கிடையாது. ரீட் பண்ணுங்க பாருங்க. 2 இடத்துல the weight of 54 was 54 வந்து
ரீட் பண்ணிட்டாங்க 44 54 வந்து வாசனை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா புரியுதுக்கா. 54 வந்து 44 ரீட் பண்ணிட்டாங்க. ரீடடஸ் இப்படி ரீட் பண்ணிட்டாங்க. 54 வந்து 44 ரீட் பண்ணிட்டாங்க. 54 தான் கரெக்ட், 44 தப்பு. அதே மாதிரி 35 வந்து ரீடடஸ் 40, 35 வந்து 40 ரீட் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான். ஸோ இப்போ பாருங்க, பிளஸ் 89 மைனஸ் 84, அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? பிளஸ் 5. பிளஸ் 5 டிவைட் பை டோட்டல் நம்பர் எவ்வளோ? 10 பிளஸ் 0.5 வரும். ஆவரேஜ் எவ்வளோ? 70 பிளஸ் 0.5ங்கிறப்போ நமக்கு 70.5. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின். இது பேசிக் மெத்தடில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 700 வரும். தென் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோமா? இது ரெண்டுத்தையும் இருக்கணும். இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 டிவைட் பண்ணும். அது கண்டிப்பாக விடிஞ்சிடும். அதனால நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட், இப்போ கிரிக்கெட் ஆவரேஜ் டைப்புங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பேட்ஸ்மேன் வந்து நிறைய மேட்சஸ் ஆடிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ்னு போட்டிருப்பாங்க. அது எப்படி போடுவாங்கன்னா, கிரிக்கெட்ல ஆவரேஜ் எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் ஒரே மாதிரி தான். டோட்டல் ஸ்கோர், லைஃப் டைம்ல எடுத்த டோட்டல் ஸ்கோரு, மொத்தம் எத்தனை இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க, டோட்டல் இன்னிங்ஸ். ஓகேவா? டோட்டல் மேட்சஸ். இப்போ நான் வச்சுக்கோங்க, இதை போட்டோம்னா நமக்கு அந்த பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் என்னன்றது நமக்கு கிடைக்கும். இது பேட்ஸ்மேனுக்கு. பவுலருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் எவ்வளோ ஸ்கோர் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க பை டோட்டல் விக்கெட். ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு பவுலருடைய ஆவரேஜ் என்னன்றதை கிடைச்சிடும். இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ன்றது எக்ஸாமில் வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ணணும். மற்றபடி இன்க்ரீஸ்னா வேல்யூ கூடுதுன்னு அர்த்தம், டிக்ரீஸ்னா வேல்யூ கம்மியாகுதுன்னு அர்த்தம், இம்ப்ரூவ்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? இம்ப்ரூவ். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கூடுதுன்னா நல்ல விஷயம், அவங்களுடைய நல்ல பேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பவுலரை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்னா ஆவரேஜ் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பவுலரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஆவரேஜ் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல பவுலருங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இம்ப்ரூவ்னு சொல்றாங்கன்னா பவுலர் கேஸ்ல கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இம்ப்ரூவ் மேம்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பவுலர்ல சொல்றாங்கன்னா முந்தின ஆவரேஜை விட இப்போ கம்மியாகுதுன்னு அர்த்தம். பேட்ஸ்மேன் சொல்றாங்கன்னா முந்தின ஆவரேஜை விட இப்போ கூடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? மற்றபடி எல்லாமே ஒன்று தான், கான்செப்ட்ஸ் எல்லாமே இது மாதிரி பார்த்தேன். ஓகே, ஆவரேஜ் ரன் ஆஃப் பிளேயர் வந்து 32 10 இன்னிங்ஸ்ல ஆவரேஜ்ங்கிறது 32 சொல்லிட்டாங்க. How many runs must he made in next inning so the increase is averages by 6 number. அதாவது 10 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க, ஆவரேஜ் 32. அடுத்த இன்னிங்ஸ்ல அவங்க எவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும் ஆவரேஜ் 36 மாறுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 11 இன்னிங்ஸ்ல. ஓகேவா? இது பேசிக்கா சால்வ் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 320. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 3 6 9, டிஃபரன்ஸ் எவ்வளோ? 76. ஓகேவா? 369 320 9 7 6 ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது, 38, இட்ஸ் நாட் 36, 38. அப்போ 11 மல்டிப்ளை பண்ணா 3 8 8 + 3 11 1 1 4 418 வரும். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 80 98 தான் அந்த 11வது இன்னிங்ஸ்ல அடிச்ச ஸ்கோர். 10 இன்னிங்ஸ்ல இவ்வளோ ஸ்கோரா, 11 இன்னிங்ஸ்ல இவ்வளோ டோட்டல் ஸ்கோரா. அப்போ இந்த டோட்டல் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனது காரணம் அந்த ஒரு இன்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனது. அந்த ஒரு இன்னிங்ஸ்ல தான் எவ்வளோ ஸ்கோர்னு கேட்டிருக்காங்க. 98 ஆன்சர். ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? இதில் பெரிய கால்குலேஷன்றது எதுவுமே கிடையாது, ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், 64 இன்னிங்ஸ்ல 62 ஸ்கோர் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஹை மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்கோர் இஸ் 180. 2 innings are excluded. The average of the remaining innings is 60. The maximum score எவ்வளோ? ரொம்ப சிம்பிள். நான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 64 இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் ஸ்கோர் 62. ஓகேவா? அந்த 64 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, ஒரு இன்னிங்ஸ்ல லோயஸ்ட் ஸ்கோர். அந்த டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம், இந்த ரெண்டு இன்னிங்ஸோட ஸ்கோரோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180. ஓகேவா? இந்த ரெண்டு இன்னிங்ஸையும் நம்மள்ட்ட ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா 62 இன்னிங்ஸா மாறிடும்.
இந்த 62 இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ் வந்து 60 ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் என்னன்றதை நம்மள்ட்ட கேட்டுருக்காங்க. இதை பேசிக்காக நம்ம செய்யணும்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும். இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் மேக்ஸிமம் இன்னிங்ஸுக்கும் மினிமம் இன்னிங்ஸுக்குமான ஸ்கோராக வந்து வரும். ஓகேவா? அடுத்தது இந்த மேக்ஸிமம் மினிமம்க்கு டிஃபரன்ஸ் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க, அதை போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா மேக்ஸிமம் இன்னிங்ஸ்க்கான ஸ்கோர்ன்றது நமக்கு கிடைக்கும். சால்வ் பண்ணலாமா? 64 × 62 64, 8 4 24, 12 6 36 37, 8 6 9 3 9 68. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 0 12 37 3 7 20. இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் அந்த ரெண்டு இன்னிங்ஸ் குறைஞ்சதுக்கான காரணம். அந்த குறைஞ்சதோட ஸ்கோர் கிடைச்சிருமா? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 248 மேக்ஸிமம் மினிமம்க்கு வேல்யூ. மேக்ஸிமம் அண்ட் மினிமம்க்கு வேல்யூ கிடைச்சிட்டு அதோடைய டிஃபரன்ஸும் கிடைச்சிட்டு இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ 248, மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வேல்யூ 180. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, மைனஸ் கரெக்டாக 2 மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 8 12 428 2ஆல் கட் பண்ணோன்னா 214. 214 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ஓகே, இப்போ மினிமமோட ஸ்கோர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணேன்? 240 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிட்டு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நமக்கு மினிமமோட வேல்யூன்றது கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏன்னு 10ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கூடாது. இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டால் ஒய்யோட வேல்யூ கேட்டால் எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது? எக்ஸோட வேல்யூ தான் முதல்ல இருக்கு, அப்போ அது பெருசுன்னு அர்த்தம். அப்படின்னா பெருசுனா தான் எக்ஸ் பெருசு மைனஸ் சிறுசு, இப்போ பாசிட்டிவ்ல ஆன்சர் வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா அது பெருசு, கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூ இருக்கா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 6 தான் எக்ஸோட வேல்யூவா இருக்கும். சிறுசோட வேல்யூ கண்டுபிடி கேட்கணும்னு கேட்டாங்கன்னா ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க, அதுதான் சிறுசு, அதனால தான் பின்னாடி வரும். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 8 2ஆல் டிவைட் பண்ணுங்க 4, அதான் சிறுசோட வேல்யூவா இருக்கும். 6 4 கூட்டினா 10 வந்தது, 6 4 மைனஸ் பண்ணா 2 வந்துட்டா, இவ்வளவுதான். அதே இது இங்கேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ சிறுசோட வேல்யூ மினிமம் வேல்யூ கேட்குறாங்க, இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ? 68 2ஆல் டிவைட் பண்ணா 34. ஸோ 34 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுசோட மினிமம் ஸ்கோரோட வேல்யூவா வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இதில் பாருங்க பவுலிங் கொஸ்டின். பவுலரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12.4. அவருடைய ஆவரேஜுங்கிறது 0.2 இன்க்ரீஸ் ஆகுது. பவுலருக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னா இந்த சென்ஸ் என்ன? பவுலருக்கு ஆவரேஜ் கம்மியாகுதுன்னு அர்த்தம். முதல் ஆவரேஜ் 12.4, இப்போ ஆவரேஜ் 12.2. 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சேஞ்சுங்கிறது இருக்கு. ஓகேவா? ஓகே, மொத்தம் அவர் எவ்வளவு விக்கெட் எடுத்திருப்பாரு இந்த 12.4 ஸ்கோர் எடுத்த போன்ட்டு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டினை கண்டினியூ பண்ணலாம். சிஜியில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துச்சு, அதை பார்க்க போயிட்டோன்றதுனால பாதியிலே கட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த செம்ம அகைன் ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ அதாவது சால்வே பண்ணல, அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பவுலருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12.4ன்னு இருக்குது. அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.2 இம்ப்ரூவ் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பவுலருக்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் ஆவரேஜ்ல இருந்து கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பவுலரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கம்மி ஆகுதுன்னா நல்லது, பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கூடுதுன்னா நல்லது. அப்போ இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆவரேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே பவுலரோட ஆவரேஜ் கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். இனிஷியலாக 12.4 இருக்கிறது, இப்போ இம்ப்ரூவ் ஆகுது -0.2, அப்போ 12.2. ஓகேவா? இது முன்னாடி ஆவரேஜ், இது இப்போதைய ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் எப்போ வருதா? ஒரு மேட்ச்ல 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆவரேஜ்ங்கிறது வருது. நம்மகிட்ட இந்த 26 ரன் கொடுத்துட்டு 5 விக்கெட் எடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி விளையாண்ட மொத்த மேட்சஸ்ல எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நான் பேசிக்காவும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கொஸ்டினை அலிகேஷன் மெத்தட், ஸ்மார்ட் மெத்தடை வச்சு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நம்மள்ட்ட கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 12.4. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டோட்டல் ரன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் விக்கெட் எவ்வளோ, அதுதான் இதோடைய ஆவரேஜாக வந்து இருக்கும் பவுலருக்கு. கரெக்டா? டோட்டல் ரன் எவ்வளோ முன்னாடி மேட்சஸ்ல தெரியாது, அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ரன்னை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். முன்னாடி மேட்சஸ்ல எவ்வளோ விக்கெட் எடுத்தாங்க அதுவும் தெரியாது, அதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய்.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கொடுத்துக்கூடிய அந்த டீடைல்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் வந்து 0.2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ ஆவரேஜ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ 0.2. இப்போ இது எப்போ நமக்கு அந்த லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அந்த மேட்ச்சில் 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தப்போ. ஸோ முன்னாடி உள்ள மேட்ச்சில் எவ்வளோன்னு தெரியாது, ப்ளஸ் இப்போதைய மேட்ச் 26. முன்னாடி உள்ள மேட்ச்சில் எவ்வளோ விக்கெட்டுன்னு தெரியாது ஒய், இப்போதைய மேட்ச்சில் 5. இதான கரண்ட் ஆவரேஜ். கரெக்டாக இல்லையா? இது அந்த 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்ததுக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ். இப்போ அந்த 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள ஆவரேஜ்ங்கிறது இதுதான். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ஒய்யை கூட நாங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. 12.2y பிளஸ் 12.5ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 60. 60 × 61 வரும். 61 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 26ன்னு வரும். ஓகேவா? இந்த 26 இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தா 12.2y பிளஸ் 61 மைனஸ் 26 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? 61ஐயும் 26ஐயும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 12.2y பிளஸ் மைனஸ் பண்ணோம்னா 5 வரும். 35 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இது நமக்கு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஒய் அங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 12.4y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். எக்ஸோட வேல்யூக்கு மேலே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 12.2y பிளஸ் 35ன்னு வரும். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதா? ஒய் அங்கே கொண்டு போயிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ளதை. எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.4yன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சோம்ல, அதை அப்படியே அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ சால்வ் பண்ணால் இது இங்கே கொண்டு வாங்க. 12.4y மைனஸ் 12.2yன்னு வரும். டிஃபரன்ஸ் எடுத்தா 0.2y வரும். இஸ் ஈக்குவல் டு 35ன்னு வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இப்போ ஒய் தான் தேவை. ஏன்னா விக்கெட் தானே, டோட்டல் விக்கெட் தானே கேட்டிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் மேட்சஸ்ல. ஸோ இதுதானே ஒய் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதை கீழே கொண்டு வாங்க. 35/0.2ன்றது வரும். இதை கட் பண்ண கஷ்டமா இருக்கும். அப்போ மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 0.2ங்கிறது 2ஆ மாறிடும். 2ஆ மாறினதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. கட் பண்ணிங்கன்னா 1ஆல் போகும், 7ஆல் போகும், 5ஆல் போகும். ஸோ 175 வரும். இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இதை பேசிக் மெத்தடில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கிவனை வச்சு 1 by 1 நம்ம எடுத்து எழுதி சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸாம்ஸில் இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் தராங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு அந்தளவுக்கு டைம் கிடையாது. 1 ஹவர்க்குள்ளே நம்ம நிறைய சால்வ் பண்ணி ஆகணும். 4 சப்ஜெக்ட் இன்க்ளூட். அப்போ அங்கே எப்படி சால்வ் பண்ணால், அங்கே அலிகேஷன் மெத்தட்னு ஒன்று சால்வ் பண்ணணும். அலிகேஷன் மெத்தட்னா, அலிகேஷன் மெத்தடைய டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் டெம்ப்ளேட் இருக்கும். ஆவரேஜ் டாப்பிக்கில் நம்ம அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த 2 இந்த 1 மொத்தம் இந்த 3 பாக்ஸ்லையும் ஆவரேஜோட வேல்யூ தான் நம்ம போடுவோம். இந்த 2 பாக்ஸ்லையும் நம்பர்ஸ் இந்த வேல்யூஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது அலிகேஷன்ல கீழே உள்ள பிளேசஸ் இருக்கா, இதுல நம்பர்ஸோட ரேஷியோஸு, நம்பர்ஸு, கவுண்டு இதெல்லாம் போடுவோம். மேலே உள்ள இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் வேல்யூஸான இந்த டாபிக் ஆவரேஜ். அப்போ மேலே உள்ளதில் ஆவரேஜ் தான் நம்ம போடுவோம். இதே இது நம்ம இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங் டாபிக் படிக்கிறோம்னா அந்த டாபிக்ல இந்த 3 தான் மெயின். இது கரெக்டா? அப்போ இன்கம் இங்கேயும், எக்ஸ்பெண்டிச்சர் இங்கேயும், சேவிங் இங்கேயும் வரும். இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுவோம் அலிகேஷன் மெத்தட்ல. இது டீட்டெயிலாக பார்க்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்கிறதுனால இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக தெரிஞ்சுங்க. ஆவரேஜ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஆவரேஜ் தான் வரும், இங்கேயும் ஆவரேஜ் தான் வரும், இங்கேயும் ஆவரேஜ் தான் வரும், இங்கே நம்பர்ஸ் வரும். ஓகேவா? இதில் இங்கே ஒரு ஆவரேஜ், இங்கே ஒரு ஆவரேஜ், இங்கே ஒரு ஆவரேஜ் தான். இந்த ஆவரேஜ்ங்கிறது கம்பைன் ஆவரேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளோ? 12.4. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல, அதுக்கு முந்தின மேட்சஸ்ல 12.4. இது ஒரு ஆவரேஜா? இப்போ ஆவரேஜ்ங்கிறது நமக்கு வந்து அந்த 26 ரன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எடுத்த ஆவரேஜ்ங்கிறது எவ்வளோ? நம்மளுக்கு 26 ரன் கொடுத்துட்டு 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா 26/5 கட் பண்ணோம்னா 5 டைம் போகும், 2 டைம் போகும். ஸோ அப்போ 5.2. இப்போ இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஆவரேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அந்த கம்பைன்ட் ஆவரேஜ் எவ்வளோ? 12.2. அதாவது 2 குரூப்போட கம்பைன்ட் ஆவரேஜ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? அந்த கம்பைன்ட் ஆவரேஜ் தான் இந்த இடத்துல போடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் வரும்? இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் வரும்னா, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0.2. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸுங்கிறது எவ்வளோ? 7. கரெக்டா? எஸ், 7. ஓகே, இப்போ இதுங்கிறது நம்ம லாஸ்ட் மேட்ச்ல எடுத்த டேட்டாஸ் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல லாஸ்ட் டேட்டா, அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் மேட்சஸ்ல உள்ள டேட்டாஸ் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டுக்குள்ள கீழே தானே 0.2 வருது. 0.2 தான் என்னது? நம்பர்னா இந்த கேஸ்ல விக்கெட்ஸ். ஓகேவா? அப்போ 0.2 தான் 5 விக்கெட்னா 7ஓட வேல்யூ என்ன? 0.2
இன்ட்டு 7ன்னு வரும். இப்போ மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணால் 5 இன்ட்டு 7 இன்ட்டு 10 வரும். கீழே 10 மல்டிப்ளை 2ன்னு வந்துடும். இது 2 கட் பண்ணால் 5 டைம் போகும். 5 25 25 இன்ட்டு 7 எவ்வளோ ஆச்சு? 140. 5 35 175 வந்துட்டா சேம் ஆன்சர் தானே வந்திருக்கு. அலிகேஷன் மெத்தட் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அலிகேஷன் மெத்தட்ஸை ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதுன்னா இதுதான் அலிகேஷன் மெத்தடைய டெம்ப்ளேட். மேலே உள்ள 3 இடத்துலையுமே நம்ம ஆவரேஜோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் ஒரு குரூப்போட ஆவரேஜ், இதில் ஒரு குரூப்போட ஆவரேஜ், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஆவரேஜை இந்த இடத்துல போடுவோம். டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை, அதனால இப்போ ஜஸ்ட் இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 2 இடத்துலையும் நம்பர்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம புட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல விக்கெட்ஸ் தான் கொஞ்சம், அப்போ விக்கெட்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட்டுங்கிறத பண்ணுவோம். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம இது கிவனை வச்சு நம்ம இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் 0.2, இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் 7 வந்துட்டு 0.2. லாஸ்ட் மேட்ச்ல 0.2ன்னு வருது. 0.2 தான் 5 விக்கெட்டுக்கு ஈக்குவல். அப்போ 7க்கு ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சோம். 175 தான் ஆன்சருங்கிறது. ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான், ஈஸி தான். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ ஏஜ் டாபிக் ஆவரேஜில் பார்த்தலாம். ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அண்ட் ஈஸியான டாபிக். ஏஜ் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே பார்த்துருக்கணும், அதை நம்ம டைம் இல்லைன்னு பார்க்கல. இப்போ இந்த ஆவரேஜ் ஜஸ்ட் நீங்கள் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏஜ் டாப்பிக்கில் இப்போ ஃபாதர் இருக்காங்க, சன் இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் ஏஜோட ரேஷியோ 2:3 இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களோட ஆவரேஜ் இவங்களுடைய ஏஜோட ரேஷியோ வந்து 4:5ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா இவங்களுடைய ப்ரெசென்ட் ஏஜ் எவ்வளோ, இல்லை 8 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய ஏஜ் எவ்வளோ, இந்த மாதிரி கேட்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? சிம்பிளான ஒன்று தான். இது வந்து ரேஷியோ தான், இது ரியல் வேல்யூ கிடையாது. அப்போ 2x 3x எழுதிக்கலாமா? ஸோ இந்த ஃபாதரோட ஏஜ்லையும் 8 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜோட ரேஷியோ தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாதரோட ஏஜ்லையும் 8 வருஷம் கூடும், சன்னோட ஏஜ்லையும் 8 வருஷம் கூடும். கரெக்டா? அப்போ 2x + 8 3x + 8 இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணால் 10x 40x 12x 32x. இப்போ இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துருங்க, இதை இங்கே கொண்டு போயிடுங்க. ஓகேவா? 40x கிடையாது, 40 தான். கொண்டு போயிடுங்க. கொண்டு போனால் என்ன ஆகும்? 12x - 10x 2x. 40 - 32 8ன்னு வரும். இதை கட் பண்ணோம்னா 4 டைம்ஸ் போகும். அப்போ எக்ஸினோட வேல்யூ என்னது? 4. இப்போ ப்ரெசன்ட் ஃபாதர் அண்ட் சன்னோட ஏஜ்னு கேட்டாங்கன்னா 8 2 × 4 8, சன்னோட ஏஜுங்கிறப்போ 3 × 4ங்கிறப்போ 12. ஃபாதர் ஏஜோட சன்னோட ஏஜ் அதிகமாக இருக்குங்க. நம்ம டேட்டா அப்படி எடுத்தனால அப்படி வந்திருக்கு. ஆனால் இப்படி வரக்கூடாது, ஏன்னா ஃபாதரோட ஏஜ் தான் அதிகமாக இருக்கணும். நம்ம டேட்டா வந்து 2x 3xன்னு இங்கே மாற்றி போட்டுருவோம், 3x 2xன்னு போட்டுருவோம். பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம பேசிக்காக ஏஜ் சம் கேட்டாங்கன்னா இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறதை பண்ணுவோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டைப். இதில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்கிறது எப்படி? இப்போ இங்கே பாருங்கள், கொடுத்த ரேஷியோ என்னது? 2:3 4:5. ஓகேவா? முதல்ல இந்த மாதிரி ஒரே இயர்ஸ் தான் 2 பேருக்கும் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 1 1. அப்போ நம்ம வேலை முடிஞ்சிட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2 இது 2. அதாவது ப்ரெசண்ட்டில் இவ்வளோ ஏஜுங்கிற ரேஷியோ இருக்குது, 8 வருஷம் கழிச்சு இதோட ரேஷியோங்கிறது வருது. இந்த 8ங்கிறது இது ரேஷியோ. ஓகேவா? ரேஷியோட டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூ இருக்குது தெரியுமா, அந்த வேல்யூ தான் அந்த வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 தான் 8. அப்போ 1ஓட வேல்யூ என்னது? 4. அப்போ இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 8 12. இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்படி தான் பேசிக்காக ஏஜ் சம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறதா பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருடைய ஆவரேஜ் ஏஜ் 45ன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது நம்பரு, இது ஆவரேஜ் ஏஜ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் சம் கிடைச்சிடும். டோட்டல் சம்னா அந்த 3 பேருடைய ஏஜோடைய கூட்டுத்தொகை நமக்கு கிடைச்சிடும். இதுல இருந்து நம்ம இண்டிவிஜுவல் இதை கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா டைரக்டா கொஸ்டினே பார்க்கலாம். அமித், அர்ஜுன், ஆன்யா 3 பேருடைய ஆவரேஜ் ஏஜ் 30. ஓகேவா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அமித் அண்ட் அன்யா வந்து 35 சொல்லிட்டாங்க. அர்ஜுனோடைய ஏஜ் 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளான சம் தான், ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் யோசிக்க வேணாம், பேசிக்காக யோசிங்க. அமித், அர்ஜுன், ஆன்யா 3 பேர், ஆவரேஜ் 30. அப்போ டோட்டல் சம் எவ்வளோ? 90. ஓகேவா? சூப்பர். அமித் அண்ட் அன்யா இவங்க 2 பேருடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 2 பேர் இருக்காங்க, 35. அப்போ ஆவரேஜ் ஏஜ் 70. கரெக்டா? சாரி, சம் வந்து 70. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ அமித், அர்ஜுன், அமித், ஆன்யா இருக்கு. ஓகேவா? ஸோ அமித் ஆன்யாவோட ஏஜுங்கிறது 70.
இங்க அமித், ஆன்யா அண்ட் அர்ஜுன் இவங்க 3 பேர் ஏஜோடைய சம்ங்கிறது 90. அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ்க்கான ரீசன் என்ன? அர்ஜுனோட ஏஜ்ங்கிறது ஆட் பண்ணல, அதுதான் ரீசன். அப்ப இந்த டிஃபரன்ஸ் வர்றது அர்ஜுனோட ஏஜா தான் இருக்கும். அப்ப அர்ஜுனோட ஏஜ்ங்கிறது 20. இதான் அர்ஜுனோட ஏஜ். அர்ஜுனோட ஏஜ் இப்போல இருந்து 2 வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு இப்போட ஏஜ் இவரது 20. இப்போதுக்கு 2 வருஷம் கழிச்சுனா 2 22. ஸோ 22 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் தான், என்டிபிசில கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, இதுதான் கரண்ட்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ப்ரெசென்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி அதனால -2 வருஷம் போட்டுக்கலாம். இப்போல இருந்து 2 வருஷத்துக்கு பின்னாடி 3 பேரோட ஏவரேஜ் ஏஜ் 66ன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆவரேஜ் ஏஜ் ஏக்கும் சிக்கும் 89ன்னு சொல்லிட்டாங்க. நம்மள்ட்ட பியோட ஏஜ் இப்போல இருந்து 4 வருஷம் கழிச்சு என்ன ஏஜ்ன்றதை கேட்டுறாங்க. ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிளா கொஸ்டின்ல கொடுத்துக்கிறத மட்டும் நீங்க படிச்சதை வச்சு சால்வ் பண்ண பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, 2 years ago ஆவரேஜ் ஏஜ் ஏபிசி, ஏ பி அண்ட் சி. ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 66. இது ஆவரேஜ் ஏஜ். டோட்டல் செம் எவ்வளோ? 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, ஏன்னா 3 பேர். அப்போ 180 18 198. 198 தான் இவங்க 3 பேருடைய ஆவரேஜ் ஏஜ். சரி, டோட்டல் செம்மு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கரண்ட்ல இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேரோட ஏஜையும் கூட்டோம்னா 198 வருது. 2 வருஷம் கழிச்சு என்னவாகும்? இதுல இருந்து 2 வருஷம் கழிச்சுன்னா ப்ரெசென்ட்ல என்னவாகும்? ஒவ்வொருத்தருக்கும் 2 வயசுன்னு கூடுமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசு, உங்க பிரதருக்கு 15 வயசு, உங்க சிஸ்டருக்கு 10 வயசு. 2 வருஷம் கழிச்சுன்னா எல்லாருக்குமே 2 வயசு கூடும்ல. அப்போ ப்ரெசென்ட்ல 22 வயசு, உங்களுக்கு பிரதருக்கு 17 வயசு, சிஸ்டருக்கு 12 வயசுன்னு இருக்கும். அப்ப எல்லாருக்குமே 2 வயசுன்னு கூடுது. அப்போ இதோட கூட்டுத்தொகையிலையும் 2 2 2ன்னு கூடுமா? அப்ப 6ங்கிறது கூடும். அப்ப கூட்டுத்தொகையில எவ்வளவு கூடும்? 6 கூடி இருக்கும். அப்படின்னா 204ன்னு வரும். இப்ப பிரசன்ட்ல இவங்க 3 பேருடைய ஆவரேஜ், 3 பேருடைய ஏஜோடைய சம்ங்கிறது 204ன்றது வரும். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன சொல்லிட்டாங்க நம்மள்ட்ட? இப்போல இருந்து 2 வருஷம் கழிச்சு ஏ அண்ட் சியோட ஆவரேஜ் ஏஜ் 89ட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு ஏ பிளஸ் பியோட ஆவரேஜ் ஏஜ் 89ட்டாங்க. இப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேருடைய கூட்டுத்தொகை கிடைச்சிருமா? 90 × 2 180. 180ல வந்து 2 மைனஸ் பண்ணா 178. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு ஏக்கும் பிக்கும் 2 வயசுன்னு கூடி இருக்குமா? கூட்டினதுக்கு அப்புறம் தானே இந்த இடத்துல இந்த வேல்யூவா வந்து வருதா இல்லையா? புரியுதா? அப்ப இதுல 2ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா, இந்த 178ல இருந்து இந்த 4 கழிச்சிட்டோம்னா இப்போ இவங்களோட ஏஜோட கூட்டுத்தொகை கிடைச்சிருமா? அப்ப 178ல இருந்து 4 மைனஸ் பண்ணுங்க, 174. 174 தான் இப்போ கரண்ட்ல ஏக்கும் பிக்குமான ஏஜோடைய சம்ங்கிறது. ஓகேவா? அப்போ இதுதான் 174னா சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? சியோட வேல்யூ இங்க கொண்டு போங்க. வெயிட் பண்ணி, நம்ம பி தான் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம தான் தப்பா, ஏசி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். சி தான். ஓகே, சி. நான் இந்த சம்ம அகைன் ஒரு டைம் எக்ஸ்பிளைனும் பண்ணுறோம். ஓகேவா? ஏசி. ஓகே, இது ரெண்டுத்தோட கூட்டுத்தொகைங்கிறது 174. இப்போ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 30 வரும். அப்போ பியோட ஏஜுங்கிறது தான் 30. நம்மள்ட்ட என்ன கேட்டுருக்காங்க கொஸ்டினில்? இப்போல இருந்து 4 வருஷம் கழிச்சு பியோட ஏஜ் என்ன? இப்போது ஏஜ் பியோட ஏஜ் 30. 4 வருஷம் கழிச்சுங்கிறப்போ 4 வயசு கூடும். ப்ளஸ் 4 34 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க எப்பவுமே அரித்மேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், அரித்மேட்டிக்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷனு, டைம் ஒன்று இருக்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், இது எல்லாமே அரித்மேட்டிக் சம். இந்த அரித்மேட்டிக் எல்லாத்துக்குமே எல்லா சாப்டர்லையுமே கான்செப்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல மொத்த கான்செப்டுமே படிச்சலாம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டைப்பா கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோலேயே பாக்குறீங்க, ஆவரேஜிங்கிற அந்த ஒத்த ஃபார்முலா வச்சு தான் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க் லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். அதுல ஒத்த ஃபார்முலா வச்சு தான் மொத்த டைம் அண்ட் ஒர்க்குமே அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒத்த ஃபார்முலா தான், ஒத்த மெத்தட் தான். அதை நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல அது என்ன கேட்டிருக்காங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி விதத்து வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஏன்னா கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 பேருடைய ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 66. அப்ப இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய ஏஜோடைய டோட்டல் சம் எவ்வளவு இருக்கும்?
66ங்கிறது ஏஜ், டோட்டல் நம்பர் 3. அப்போ இவங்க 3 பேருடைய ஏஜோட சம்ங்கிறது 198ங்கிறது இருக்கும். ப்ரெசென்ட்ல இருந்து 2 வருஷம் கழிச்சு ஏக்கும் சிக்குமான ஆவரேஜ் ஏஜ் 89 தாங்க. அப்போ 2 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேருடைய ஏஜோட கூட்டுத்தொகை எவ்வளவு இருக்கும்? 89 × 2 178. ஓகேவா? இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரெசென்ட்ல இருந்து 4 வருஷம் கழிச்சு பியோட ஏஜ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா, இப்போ இங்க பாருங்க, ஏ பி அண்ட் சி மூணுத்தோட ஏஜோட கூட்டுத்தொகை 198, சம் 198. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்துடும். ப்ரெசென்ட்ல அவங்க எல்லாருக்குமே 2 வயசு கூடியிருக்கும். அப்போ மொத்தமா 6 வயசு கூடியிருக்கும். 198ங்கிறது 6 கூடி 204 வந்திருக்கும். இதுதான் இந்த 3 பேருடைய ஏஜோடைய சம்மு இப்ப கரண்ட்ல. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கும் சிக்குமான ஏஜ் 178 போட்டோம். இது ப்ரெசென்ட்ல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து நம்ம பின்னாடி போனோம்னா ஒவ்வொருத்தையும் நம்ம 2 வயசுங்கிறத மைனஸ் பண்ணுமா? இதுல இருந்து பிளஸ் ஆயிருக்கும். ப்ரெசென்ட்ல இருந்து 2 கூடி இருக்கும். அப்போ இங்க இருந்து நம்ம அங்க போனா -2 பண்ணுமா? ஏக்கும் சிக்கும் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ -4 பண்ணும். ஓகேவா? -4 பண்ணா 174. 174 தான் ப்ரெசென்ட்ல ஏக்கும் சிக்குமான ஏஜோடைய சம். ஓகேவா? ஏஜ் தானே கொடுத்துருக்காங்க. எஸ், ஏஜோடைய சம் 174. அப்போ இதுல இருந்து இந்த 204 மைனஸ் பண்ணிட்டோம்னா பியோட ஏஜ் கிடைச்சிருமா? கண்டுபிடிச்சோம், 13 கிடைச்சது. ப்ரெசென்ட்ல பியோட ஏஜ் 30. 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 4 வயசு கூடணும். அப்போ 30 + 4 34 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், இப்போ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். முழுக்க ஃபார்முலாவை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். ஸோ இந்த டாபிக் என்னன்னா, நம்ம ஜஸ்ட் ரேண்டமா ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியதுங்கிறது சில டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட், நேச்சுரல் நம்பர்னா என்ன? நேச்சுரல் நம்பருங்கிறது சிம்பிளாக வச்சுக்கோங்க, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இதான் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். ஹோல் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதான் வந்து ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். ஆட் நம்பருங்கிறது ஒத்தப்படை நம்பர், அது உங்களுக்கு தெரியும். ஈவன் நம்பருங்கிறது ரெட்டப்படை நம்பர்கள், அது உங்களுக்கு தெரியும். 2ஆல கட் ஆகும், அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்னா 0 1 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல டைரக்டா ஃபார்முலா பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த சென்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸோடைய ஆவரேஜ் என்ன, ஃபர்ஸ்ட் n ஹோல் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வைஸ் தான் நம்ம இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃபார்முலாவா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ உங்க எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்னன்னா ஒரு நம்பர் அர்த்தம். ஃபர்ஸ்ட் 10 நம்பர், ஃபர்ஸ்ட் 15 நம்பர், ஃபர்ஸ்ட் 17 நம்பர், ஃபர்ஸ்ட் 18 நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் இத்தனை நம்பர்ஸ்ங்கிற மாதிரி மீன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸோட, n நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஃபார்முலா என்னன்னா n + 1/2. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் 10 நம்பரோட ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா 10 + 1 11/2. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 10 n நம்பர்ஸோடைய ஆவரேஜ் என்னன்றது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸோட. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர், ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது அந்த நம்பர்ஸோட ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயரோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கு. n + 1 2n + 1/6. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எத்தனை நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது கியூப், ஆவரேஜ் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு, 4 கியூபு, இந்த மாதிரி இதோடைய ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. n + 1 ஸ்கொயர் டிவைடட் பை 4. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அதோட கியூபோட ஆவரேஜ் என்னன்றது நமக்கு கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து டைரக்டா கேட்பாங்க. எத்தனை நம்பர் கேட்டிருக்காங்களோ அத்தனை நம்பர் என்னங்கிற இடத்துல போடுங்க, நமக்கு ஆன்சர்ன்றது வந்துடும். இது நேச்சுரல் நம்பர்ஸுக்கு வந்து நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஆட் நம்பருக்கு இருக்கு, இதே மாதிரி ஈவன் நம்பருக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ ஆட் நம்பர்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்.
இப்போ இது கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், தொடர்ச்சியான ஒத்தப்படை நம்பர்கள் 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இந்த ஆட் நம்பர்ஸ்க்கு நமக்கு ஆவரேஜ் கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்போ பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ், முதல் 10 ஆட் நம்பர்ஸ், முதல் 20 ஆட் நம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா n தான் ஃபார்முலா. எத்தனை கேட்குறாங்களோ அதுதான் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஓகேவா, சிம்பிள். இப்போ இதோட ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இது ஸ்கொயரில் இப்போ 1 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு, 7 ஸ்கொயரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10, ஃபஸ்ட்டு ஒரு 15 இந்த ஸ்கொயர்ஸோடைய ஆவரேஜ் என்ன அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். இதோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 2n மைனஸ் 1 2n plus 1 ஓகேவா, 2n plus 1 2n minus 1 divided by 3 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, அதே மாதிரி கியூபுக்கு கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் கியூப் ஆஃப் 1 கியூப் 3 கியூப் 5 கியூப் 7 கியூப் இந்த மாதிரி இதோட இது ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, இதோட ஆவரேஜ் கேட்டாங்கன்னா n 2n ஸ்கொயர் மைனஸ் 1 இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர்ன்றது கிடைக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ ஆட் நம்பர் பார்த்துட்டோம், ஈவன் நம்பர் பார்த்துடலாம். இதோட முடியல, இன்னும் இருக்கு. ஓகேவா, ஈவன் நம்பருக்கு இப்போ ஆட் நம்பருக்கு நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி ஆவரேஜ் இருக்கு. இப்போ ஈவன் நம்பருக்கு ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 10 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ். இதோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா n plus 1 இதுதான் ஃபார்முலா. எத்தனை நம்பர் கேட்டுருக்காங்க அதோட 1 ஆட் பண்ணுங்க, அதுதான் ஃபார்முலாவாக இருக்கும், அதுதான் ஆவரேஜாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஸ்கொயர் கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அதோடைய தொடர்ச்சியான நம்பர்கள். ஆவரேஜ் என்னன்னா 2n plus 1 2n plus 1 divided by 3 இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். உடனே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுல தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறக்காமல் இருக்குது. இந்த சில டாபிக்ஸ்லாம் ஃபார்முலா வந்து இதுக்கு ஆவரேஜில் ஃபார்முலா இதுக்கு மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க, மற்றது எல்லாமே நீங்கள் அதில் ஃபார்முலா படிக்க மாட்டீங்க. அதனால் இந்த ஃபார்முலாஸ்லாம் தனியாக எழுதி வச்சு படிங்க, உங்கள் மைண்டில் நல்ல ரிஜிஸ்டர் இருக்கும். கொஷின் பார்த்தோன்னே இதான் கேட்டுக்கானா உடனே ஃபார்முலா எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஆவரேஜ் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். ஸோ இதோட ஆவரேஜ் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஃபார்முலா என்னன்னா 2n n plus 1 ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு அந்த கியூபோடைய ஆவரேஜ் என்னன்றது கிடைச்சிடும். ஓகேவா, சிம்பிளான ஒன்று தான். இந்த ஃபார்முலா வச்சு தான் டிரெக்டாகவே கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொன்று ஒரு ஃபார்முலா இருக்குது, முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகே, இப்போ ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், தொடர்ச்சியான நம்பர்கள், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இதோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பரு ப்ளஸ் லாஸ்ட் நம்பரு டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். இப்போ கன்சிக்யூட்டிவாக சொல்லிட்டாங்க, இதுலேருந்து இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் முடிகிற கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸோடைய ஆவரேஜ் கேட்கனா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்க, இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேவா, இந்த ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் தான் இந்த டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 14 ஹோல் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டுங்க. 14 ஹோல் நம்பர், 14 நம்பர் இருக்கணும். ஹோல் நம்பருங்கிறது 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0ல் ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா ஹோல் நம்பருங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 14 ஹோல் நம்பர்ட்டாங்க, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 14 நம்பர் வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 நம்பர்ட்டா இதோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் உட்காந்து கூட்டிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு நமக்கு டைம்ன்றது இருக்காது. அப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, கன்சிக்யூட்டிவ் நம்பர், தொடர்ச்சியான நம்பர். தொடர்ச்சியாக தான் இந்த நம்பர் எல்லாம் இருக்குது.
அதில் ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணும். இங்கே இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 0, லாஸ்ட் டேர்ம் என்னது 13. 2ஆல் டிவைட் பண்ணால் 13/2 டிவைட் பண்ணால் 6 12 5 6.5 வரும். 6.5 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹோல் நம்பருங்க ஃபர்ஸ்ட் 14 ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஓகேவா, ஃபர்ஸ்ட்லேருந்துனா 0ல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ எத்தனை நம்பர் வரைக்கும் போகுதுன்னு பாருங்க, 14 வரைக்கும் போகுது. அப்போ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே 0வா தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ 0ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி தான் நம்ம முடிப்போம். ஏன்னா 14 நம்பர் அதோட வந்துடும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னாங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் போகுது. அப்போ நம்ம 14 நம்பர்ஸ்ன்றது கவுண்ட் பண்ணுவோம் கரெக்டாக. ஆனால் இதில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். அப்படின்னா தான் நமக்கு 14 கரெக்டாக வரும். கரெக்டாக அது மாதிரி ஹோல் நம்பர் ஃபர்ஸ்ட் 14ட்டாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க போதும். ஓகே, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ட்டாங்க. ஆவரேஜ் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 17. 1ல இருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 17 நம்பர்ஸ் இருக்கா, இதோடைய ஆவரேஜ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஆவரேஜுக்கான ஃபார்முலாங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம். நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே இருக்கு. ஸோ ஃபார்முலா என்னது, n+1/2. n+1/2. என்னங்கிறது என்னது 17. 17 + 1/2. 17 + 1 18. 18/2 9. 9 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 9 தான் ஆன்சரு. 9 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 6 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்னு மென்ஷன் பண்ணல. ஓகேவா? தொடர்ச்சியான கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒத்தப்படை நம்பர்கள். அதோட ஆவரேஜ் 13 சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த தொடர்ச்சியாக அந்த 6 நம்பர்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 நம்பர்ஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த வேல்யூ கிடையாது. ஓகேவா? இது ஜஸ்ட் நான் 6 நம்பர்ஸ்ங்கிறதுக்கு சொல்றேன். இந்த 6 நம்பர்ல இருக்கலே பெரிய நம்பர் ஒன்று இருக்குமா, அதுல இருக்கலே சின்ன நம்பர் ஒன்று இருக்குமா, அந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. இதுல லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா டோட்டல் நம்பர் அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகேவா? கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோடைய டிஃபரன்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் கொடுத்துட்டு அதோட டிஃபரன்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் ஃபார்முலா. டோட்டல் நம்பர் எவ்வளவு இருக்கு, 6 நம்பர். 6 மைனஸ் 1 ஆச்சு இன்ட்டு 2. 6 மைனஸ் 1 5. 5 இன்ட்டு 2 10. 10 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஃபார்முலாலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இருக்கலே பெஸ்ட் கொஸ்டின்ஸை தான் இதில் இன்க்ளூட் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இந்த டாப்பிக்கில் இந்த டைப்பில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஆக்சுவலாக இந்த டைப்பில் வராத கொஸ்டின் அண்ட் இதில் எஸ்எஸ்சியில் நிறைய டைம் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் கொஸ்டின். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் எதையுமே நான் மைண்டில் புதுசாக படிக்க வேண்டியது கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம படித்தது தான். 6 நம்பரோட ஆவரேஜ் 50ன்ட்டாங்க. 6 நம்பரோட ஆவரேஜ் 50. இந்த 6 நம்பர்ல மொத 3 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, மொத 3 நம்பர்ஸ். மொத 3 நம்பரோட ஆவரேஜ் 40. நாலாவது நம்பரோட ஆவரேஜ் 4வது நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பருங்கிறது 10 கம்மியா இருக்கு 5வது நம்பரை காட்டிலும். ஓகேவா? இப்போ நான் 3 நம்பர் வந்துட்டு 4 5 6. 4வது நம்பர் எப்படி இருக்கான், 10 கம்மியா இருக்கான் 5வது நம்பரை காட்டிலும். நான் இப்போ 5வது நம்பரை நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன்னா 4வது நம்பருங்கிறது 10 கம்மியா இருக்கு 5வது நம்பரை காட்டிலும். அப்ப 4வது நம்பருங்கிறது எக்ஸ் மைனஸ் 10ன்னு வருமா? எஸ். ஏன்னா 5வது நம்பரை காட்டிலும் 10 கம்மியா இருக்குன்னா இதுதான் ஒரு வேல்யூ இருக்கும், அதுல இருந்து 10 கம்மி. கரெக்டா? அண்ட் 20 லெஸ் தென் த 6th நம்பர். ஓகேவா? அந்த 4வது நம்பருங்கிறது 20 கம்மியா இருக்கு 5th நம்பரை காட்டிலும் சொல்லிட்டாங்க. அப்ப அதை எப்படி எழுதுறது? 4வது நம்பர் 20 கம்மியா இருக்கு. 4வது நம்பர் 20 கம்மியா இருக்குன்னா இதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இதை எக்ஸ். ஓகே, இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளான வச்சுக்கோங்க. இதுல எதுல எக்ஸுக்கு போடுறது, இதுல எக்ஸ் இதுல பிளஸ் மைனஸ் போடுறது, இது கன்ஃபியூஷன் இருக்கா? ரொம்ப சிம்பிளா நான் வச்சுக்கோங்க. இப்போ 4வது நம்பர் 5வது நம்பர் 6வது நம்பர் இது மூணுத்துக்கு தான் ரிலேஷன் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 5வது நம்பரையும் 6வது நம்பரையும் 4ஓட தான் ரிலேட் பண்றாங்க. இதுல இருந்தா நமக்கு ரிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து எதுல இருந்து ரிலேட் பண்றாங்களோ, எதை வச்சு ரெண்டுத்துக்குமே எது காமனா ரிலேட் பண்றாங்களோ அதுக்கு நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ 4வது நம்பர் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 4வது நம்பருங்கிறது 10 கம்மியா இருக்கு 5வது நம்பரை காட்டிலும். 4வது நம்பர் 10 கம்மியா இருக்கு 5வது நம்பர் காட்டலாம் அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா 4வது நம்பருங்க
அஞ்சாவது நம்பருங்கிறது 4 விட 10 கூடுதலா இருக்கும்னு சொல்லலாம்ல. இப்போ நீங்க 40 மார்க் எடுத்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு 50 மார்க் எடுத்திருக்காங்க. இது எப்படி சொல்லலாம்? உங்க ஃப்ரெண்டு உங்களை விட 10 மார்க் கூடுதலாகவும் சொல்லலாம், கூடுதலா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க உங்க ஃப்ரெண்டை விட 10 மார்க் கம்மியா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ல. அதே தான் இங்கேயும் 4வது நம்பருங்கிறது 10 கம்மியா இருக்கு, 5வது நம்பரை காட்டிடும். இப்போ நான் 5வது நம்பருக்கு x + 10ன்னு போடுறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 10 வந்துட்டா இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அதே மாதிரி 4வது நம்பருங்கிறது 20 கம்மியா இருக்கு, 6வது நம்பரை காட்டணும். அப்ப நான் 6வது நம்பருக்கு நான் x + 20 எழுதிட்டேன். இப்போ இதை விட 20 கம்மியா இருக்கிற மாதிரி தானே காட்டுது. இவ்வளவுதான். உங்களுக்கு எங்க எழுதுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா, நான் 3 நம்பர்ஸை கம்பேர் பண்றாங்க, இந்த ஒரு நம்பர் தான் இந்த ரெண்டுத்தோட ரிலேட் பண்றாங்க. ஓகேவா? அப்படின்னா இதுக்கு எக்ஸ்னு வச்சுக்கிட்டு மற்றதை இதோட ரிலேட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க, இப்போ இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரும் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம ஆவரேஜ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள். பாருங்க, இதுதான் ஆவரேஜ். இப்போ டீவியேஷன் பாருங்க, ஆவரேஜ் டீவியேஷன் இது -10 கம்மியா இருக்கு. ஓகேவா? -10 கம்மியா இருக்கு. இப்போ இது மைனஸ் மல்டிப்ளை பண்ணா -13 வரும். நமக்கு எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் இதோடைய டீவியேஷனுங்கிறது 0 வரணும், டோட்டலா 0 வரணும். ஆனா இதுக்கு டீவியேஷன் பார்த்தாலே -30 வருது. அப்ப இங்க வரக்கூடிய டீவியேஷனுங்கிறது என்னவா வரணும்? +13 வரணும். ஓகேவா? எஸ் +13 வரும். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 4, 5, 6 இதோட ஆவரேஜ்ங்கிறது நமக்கு டோட்டல் ஆவரேஜ்ங்கிறது 50ன்றது இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 1, 4, 5, 6 இதுக்குமே 50 தான் டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்ப இதோட சம் எவ்வளவா இருக்கும்? 50 × 3 பிளஸ் இது காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த 30 பிளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு இதோடைய சம் எவ்வளோ? சம் தான் நம்ம எழுதுறோம். புரியுதா என்ன இங்க எழுதிருக்கேன்ட்டு? 4, 5, 6 இது ஆவரேஜ்ல தான் இருக்கு. ஆவரேஜ் 50. அப்போ இதோட டோட்டல் சம் கண்டுபிடிச்சா 3 × 50 இதோட டோட்டல் சம் வருமா? ஆனா இந்த டோட்டல் சம்முக்கு 30 வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா தேவை. அப்படின்னா தான் இதுக்கு வந்து அந்த 50க்கு ஈக்குவலா வரும். அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி வரும். அதனால +30 இதெல்லாம் டோட்டல் சம். இதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இதே இதுக்கு ஈக்குவல் தானே. இப்போ ஆட் பண்ணுங்க, x + 10 x + 20 3x + 13 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 150 + 30 150, 130 இன்சைட் கொண்டாங்க 30 இஸ் ஈக்குவல் டு 3xன்னு வரும். 150 - 30 150 இஸ் ஈக்குவல் டு 3x. 3ஆல கட் பண்ணுங்க, 50 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூங்கிறது 50. நம்மகிட்ட 4வது நம்பர் கேட்டிருக்காங்க. 50 ஆப்ஷன்லேயே எழுதி ஜஸ்ட் அ மினிட். 30 50 50 தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் இல்லை, மாற்றிக்கோங்க. 50 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதான், சிம்பிளான ஒன்று தான். நம்ம எதுவும் புதுசா எந்த கான்செப்டும் படிக்கலாம். ஆல்ரெடி படிச்சதை இங்க அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு எழுதுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்த மாதிரி இருக்கும். அதை நான் அகைனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் சம் எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஆவரேஜ் வச்சு டோட்டல் சம்மும் இதோட டோட்டல் ஆக்சுவலா இது 4வது நம்பர் 5வது நம்பர் 6வது நம்பர் இந்த மூணுத்தோட கூட்டுத்தொகை அதை தான் இங்க எழுதியிருக்கும். ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சா? நெக்ஸ்ட் இதே மாடல்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க எஸ்எஸ்சில. ரயில்வேல லாஸ்ட் டைம் அந்த அளவுக்கு கேட்கல, ஆனா முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இதை படிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாடல்ல இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின் ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் மெத்தட். எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் பேட்டர்ன். இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே. இப்போ அலிகேஷன் ஆவரேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அலிகேஷனோட ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த மாதிரி இருக்கு. இங்க நம்பர்ஸ், கவுண்ட், இந்த டேட்டாஸ்லாம் போடுவோம். ஓகேவா? நம்பரு, கவுண்ட்லாம் இதுல ஆவரேஜ் வேல்யூஸ் தான் போடுவோம். இதுல ஒரு குரூப்போட ஆவரேஜ், இதுல ரெண்டாவது குரூப்போட ஆவரேஜ், இது கம்பைன்ட் ஆவரேஜ் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? கம்பைன்ட் ஆவரேஜ். ஸோ இதுல நம்ம டேட்டாஸை வெறும் அதுல போட்டுட்டு இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்க எழுதணும், இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். இது நம்ம பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர்ன்றது வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதுல ஒரு சின்ன விஷயங்கிறது இருக்கு. இப்படிதான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னதுன்னா, இந்த 3 இருக்கா, இந்த 3ல இங்க வரக்கூடிய வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூ இந்த 2ல 1 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 30 வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க 2ல வரக்கூடிய வேல்யூ இருக்குமா, இதுல 1 30 விட கம்மியாகவும் 1 30 விட அதிகமாகவும் இருக்கணும். 15 32 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இங்க வரக்கூடிய வேல்யூவை விட இது ரெண்டுமே கம்மியாகவே இருக்கக்கூடாது, ரெண்டும் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது. இது நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒன்று. ஓகே. இப்போ டைரக்டா சம்முக்கே போயிடலாம். அங்க சம்ல டைரக்டா பார்க்கலாம்.
இதுல ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுமா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சென்டர் வேல்யூ இருக்குல்ல கம்பைன்ட், அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ நான் இதை ஃபார்முலா, இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன், இதை நான் சின்னு வச்சுக்கிறேன், இதை டின்னு வச்சுக்கிறேன். ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணுங்க, பிஏவும் டிஏவும் மல்டிப்ளை பண்ணுங்க, டிவைட் பை சிஎன்டி. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆவரேஜோட அந்த கம்பைன்ட் ஆவரேஜ் இந்த சென்டரோட வேல்யூன்றது நமக்கு கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா எதுக்காகனா, இப்போ சில சமயங்கள்ல உங்களுக்கு இந்த ரெண்டு டேட்டா தந்துருவாங்க, இந்த டேட்டா தந்துருவாங்க, இந்த டேட்டா தந்துருவாங்க, இந்த டேட்டா உங்களுக்கு தராம விட்டுருவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலாவே தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் த ஒர்க்கர் இன் ஃபேக்டரி இஸ் 14,000 ரூபாய். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரிங்கிறது 14,000 ரூபாய். அந்த கம்பெனியில் 80 ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி 15,000 ரூபாய். ஸ்கில்டு லேபர்ஸு, அப்போ இன்னொன்று ரிமைனிங் நான் ஸ்கில்டுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸ்கில்டு லேபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 80 இருக்காங்க. கவுண்ட் எல்லாம் கீழே தான் போடணும். நான் ஸ்கில்டில் எவ்வளோ இருக்காங்க தெரியாது, ஓகேவா? நான் ஸ்கில்டு நம்மளுக்கு தரல. ஓகே, மொத்த சேலரி 14,000 ரூபாய். 14,000 ரூபாய் ஆவரேஜ் சேலரி, மொத்த எம்ப்ளாயோட கம்பைன்டு 14,000 ரூபாய். ஸ்கில்டு லேபர்ஸோட சேலரி 15,000 ரூபாய். நான் ஸ்கில்டு லேபர்ஸோட சேலரி 12,000 ரூபாய். ஓகே, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்க. இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவை. இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த ஃபேக்டரியில் எவ்வளோ இருக்காங்கன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து கவுண்ட்னு சொல்லிட்டேன், 80 இருக்கு, இந்த இடத்துல ஒன்று வரணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் நம்மளால ஆன்சர்ன்றதை ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதை நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டும் கண்டுபிடிக்கலாம், வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலா வேண்டாம், நான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லித்தரேன். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1000. அப்போ இந்த இடத்துல 1000 வர்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2000. அப்போ இந்த இடத்துல 2000 வர மாதிரி இருக்கும். 2000 தான் இங்கே 80ன்னு மீன் ஆகுது, ஓகேவா? அப்போ 2000 தான் 80னா 1000 எவ்வளோ? 2000 இன்ட்டு 1000. சால்வ் பண்ணோன்னா 2 டைம்ஸ் போகும், 2 பண்ணால் 40 டைம்ஸ் போகும். அப்போ இங்கே வேல்யூ என்னது? 14 வரும். ஸோ ஸ்கில்டு லேபர்ஸோட எம்ப்ளாயோட இது 80, நான் ஸ்கில்டு 40, 80 + 40 120. 120 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இது இந்த ஃபார்முலாவில் போட்டும் நீங்கள் செய்யலாம். ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு கால்குலேஷனுக்கு நிறைய டைம் எடுக்கும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்காமல் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பழகிக்கோங்க, ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வேல்யூ இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் தெரியுமா, அந்த வேல்யூங்கிறது இதோட ரிலேட் ஆகும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு வேல்யூ இருக்கு தெரியுமா, அந்த வேல்யூ இதோட ரிலேட் ஆகும். 80 தான் 2000னா 1000 எவ்வளோ கண்டுபிடிச்சா நமக்கு இந்த கீழே உள்ள பாக்ஸில் வரக்கூடிய வேல்யூன்றது கிடைச்சிடும். இது மெமரைஸ் பண்ணுறது மனப்பாடம் அப்படிலாம் கிடையாது, இது அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஓகேவா? என்ன டேட்டாஸ் ஃபில் பண்ணுறதை பாருங்க, அந்த டேட்டாஸை எப்படி ஃபில் பண்ணுறோன்ற சொல்லியிருக்கேன். நான் முடிஞ்சால் மிக்சர் அண்ட் அலிகேஷன், இந்த அலிகேஷனுக்கே தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ள ஒன் ஷாட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், ஒரு மேன் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க 20 மீட்டர் per மினிட் ஸ்பீடில் 80 மினிட் ட்ராவல் பண்ணுறாங்க, ஓகேவா? 65 மீட்டர் per மினிட் ஸ்பீடில் 64 மினிட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடு கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அப்போ டேட்டாவில் இங்கே ஸ்பீடு வரும், இங்கே ஸ்பீடு வரும், இங்கே கம்பைன்ட் ஸ்பீடுங்கிறது வரும், இங்கே அந்த நம்பர்ஸ் வரும், டைம் டேக்கனுங்கிறது வரும், ஓகேவா? இங்கே ஸ்பீடு, இங்கே ஸ்பீடு, இங்கே ஸ்பீடு, இங்கே டைம் டேக்கன்னு வரும், ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா பாருங்க. ஆவரேஜ் விமன் டிராவல், ஓகேவா? விமன் டிராவல் 20 மீட்டர் per மினிட்டுங்கிற அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. 80 மினிட் 65 64 மினிட் கம்பைன்ட் ஆவரேஜ் என்னன்றதை நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணுறது? கட் பண்ணுங்க, 8ஆல் கட் பண்ணால் 10 டைம் போகும், 8 64. கீழே உள்ள வேல்யூஸ் தான் கட் பண்ணுங்க. நான் 5 டைம் கட் பண்ணலாம், 4 டைம் கட் பண்ணலாம், ஓகேவா? சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், இந்த சென்டர் வேல்யூ தேவை. சென்டர் வேல்யூ தேவை இருக்கு. ஆவரேஜோட ஃபார்முலா இருக்கா, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கம்பைன்ட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 100, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 6 நாங்க 24, 5 நாங்க 20, 260 டிவைட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 9. கட் பண்ணீங்கன்னா 360 வரும் 9. ஸோ இதை கட் பண்ணோன்னா எவ்வளோ வரும் பாருங்க. கட் பண்ணோன்னா 4 போது 36, 4 0 40. 40 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர், ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஷின் தான், எக்ஸாமில் கேட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிவன் டேட்டாவில் நமக்கு வந்து நம்பர்ஸ் இந்த வேல்யூஸ்லாம் கீழே நம்ம போடணும், ஓகேவா? இந்த டைம் இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் மேலே, அந்த மெஜாரிட்டி வேல்யூஸ் என்னவோ அந்த கம்பைன்ட் வேல்யூ என்ன வருதோ அதெல்லாம் மேலே போடணும், ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ஆவரேஜ் நம்ம படித்த கான்செப்டில் நிறைய இது மிங்கிளாகி வரக்கூடிய டைப் எல்லாம். ஓகேங்க, பாருங்க. 2 ரெட்டை மேசைகள் வந்து இருக்கு, டூயல் டெஸ்க் வந்து இருக்கு, 12 சேர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, சேர் வந்து இருக்கு. அதோடைய 20 டூயல் டெஸ்க் அதையும் 12 சேரையும் வாங்குறாங்க. மொத்த விலை 79,600 ரூபா ஆகுது. 12 டூயல் டெஸ்க் டிடி, 12 சேர் 20. ஓகேவா, 20 டூயல் டெஸ்க் 12 சேர் 79,600 ஆகுது. ஓகேவா, அந்த டூயல் டெஸ்கோட ஆவரேஜ் காஸ்ட்னா ஒரு டூயல் டெஸ்கோட ஆவரேஜ்னா என்னது, சராசரி, எல்லாருக்கும் அந்த ஈக்குவல் அமௌண்ட் இருக்கிற மாதிரி. ஒரு டூயல் டெஸ்கோடைய சேலரிங்கிறது சேலரின்னு சொல்றோம், பிரைஸுங்கிறது 3,500. ஒரு டிடியோட வேலைங்கிறது 3,500. நம்மள்ட்ட ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சேர் எவ்வளோன்றது கேட்டிருக்காங்க. ஒன்றுத்தோட வேலை 3,500ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20ஓட வேலைங்கிறது 20ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 20 70,000 ரூபா. அப்போ டூயல் டெஸ்கோட விலை மட்டுமே என்னது 70,000 ரூபா வந்துடும். அதை இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க, 9,600. ஓகேவா, இது 12 சேரோட விலை. ஒரு சேரோட விலைன்ற மாதிரி நம்மள்ட்ட கேட்குறாங்க. கட் பண்ணோம்னா 8 டைம் போகும், 0 0. ஸோ அப்போ 800 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். வெரி 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, காம்ப்ளிகேஷன் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஆவரேஜுங்கிறப்ப சராசரி விலை, எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் இருக்கிற மாதிரி. டூயல் டெஸ்கோட விலை 3,500. அப்போ 20ஓட விலை எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். அதை டோட்டல் விலையிலிருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 12 சேரோட விலை கிடைச்சிருமா, 12 சேரோட விலை கிடைச்சிது. ஒரு சேரோட விலை தான் நமக்கு தேவை. ஆவரேஜ்னா ஒன்றுத்தோட விலைங்கிற மாதிரி. ஸோ அப்போ சம் இருக்கு, டோட்டல் சம் இருக்கு, டோட்டல் நம்பர் இருக்கு, கட் பண்ணா நமக்கு சேரோட விலை கிடைச்சிடும் 800. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கம்பெனி வந்து 2 ப்ராடக்ட்டை வந்து உருவாக்குது. ஒரு நிறுவனம் ஏ அண்ட் பிங்கிற 2 பொருளை வந்து உருவாக்குது. ஓகேவா, ஒன்றுத்தோட விலை 150 ரூபா, 156 ரூபா, இன்னொன்னோட விலை 220 ரூபா. ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா மொதல் பொருள் இருக்கா, அது 55% வந்து சேல் ஆயிட்டு, ரெண்டாவது பொருளுங்கிறது 45% வந்து சேல் ஆயிட்டு. ஓகேவா, இப்போ அதோடைய ஆவரேஜ் வெயிட் என்னன்றது, நம்மளுடைய ஆவரேஜ் பிரைஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம அலிகேஷன் மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். ஸோ அலிகேஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டு பொருளுடைய ஆவரேஜ் ரெண்டு பொருளுடைய பிரைஸ் கொடுத்துருக்காங்க, 156 220. ஆவரேஜ் பிரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 156 220 இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பொருள் எவ்வளவு சேல் ஆயிருக்கு, 55%. ரெண்டாவது பொருள் 45% சேல் ஆயிருக்கு. ஓகேவா, கட் பண்ணுங்க, 11 டைம்ஸ் போகும், 5ஆல 9 டைம்ஸ் போகும். ஓகேவா, இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 156 × 11, 6 5 1 6 5 1 6 11 5 6 7 1 1 7 1 1 1 7 1 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20 × 200 × 9 1800, 20 × 9 180. ஸோ அப்போ இது என்ன வழி வரும், 1800 180னா 1980. இப்போ இது ஆட் பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு, இது ரெண்டுத்தையும் ஆட் தானே பண்ணணும். 1716, 6 9 16 36. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியாச்சா, இது ரெண்டுத்தால டிவைட் பண்ணணும்ல, 11 + 9 20. சால்வ் பண்ணுங்க, பாயிண்ட் இருக்கு, புள்ளி வச்சிடலாம். 2ஆல கட் பண்ணா ஒரு டைம் போகும், 8 டைம் போகும், 4 டைம் போகும், 8 டைம் போகும். 184.8ங்கிறது ஆப்ஷன் டி. இதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, சிம்பிளான கொஸ்டின் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அரித்மேட்டிக்ல மட்டும் எந்த கொஸ்டினும் விட்டுறக்கூடாது. ஏன்னா விட்டுற அளவுக்கு அந்த ஒர்த்தான கொஸ்டினே கிடையாது. நம்ம கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த வீடியோல பார்த்து அது புரிஞ்சிட்டுனாலே நீங்க பிவைக்யூ கொஸ்டின் எடுங்க, அதுல டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எடுங்க, அதுல லைன் பை லைன் சால்வ் பண்ண முடியாதுன்ற டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் எடுங்க. எடுத்து லைன் பை லைன் நம்ம படிச்ச கான்செப்டை வச்சு லைன் பை லைன் 1 மணி நேரம் டைம் எடுங்க, அரை மணி நேரம் டைம் எடுங்க, 2 மணி நேரம் டைம் எடுங்க. உங்களையே நீங்க நாலேஜை டெஸ்ட் பண்ற அளவுக்கு அதை உட்காந்து ஒவ்வொன்றா நீங்க சால்வ் பண்ண பாருங்க, ஆன்சர் நிச்சயமா கண்டுபிடிச்ச முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்பதான் அது உங்களுக்கு ஒரு டோபமைன் இது பண்ற மாதிரி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையுமே கிடைக்காது. நீங்க என்ன வீடியோ பார்த்தாலும், என்ன சால்விங் மெத்தட் இவ்வளவுதான் ஈஸியா இப்படிதான் போடணுமா, இது பெரிய கால்குலேஷனே இல்லை அப்படிலாம் உங்களுக்கு தோணுது இல்லை. இதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க இந்த கொஸ்டின்ஸை ஓனா நீங்க உட்காந்து சால்வ் பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அண்ட் ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா 819 கிலோமீட்டர், 1476 கிலோமீட்டர், 1053 கிலோமீட்டர், இந்த தூரத்தை பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் பர் ஹவர், எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர், 81 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிற 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்து டிராவல் பண்ணுறாரு. இவரோட ஆவரேஜ் ஸ்பீடு தந்துட்டாங்க 54 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, அதாவது என்னதுன்னா ஒருத்தர் 819 கிலோமீட்டரை
63 km/hங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு அந்த டிஸ்டன்ஸை. 1426 கிலோமீட்டர் ஸ்பீடை டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ் km/hங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லுது. 1053 km/h டிஸ்டன்ஸை 81 km/hங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த 3 டிஸ்டன்ஸுக்குமே அவர் எடுத்துக்கிட்ட ஆவரேஜ் டைம் ஸ்பீடுங்கிறது 54 km/hன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது டைம் அண்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு கொஷின் தான். ஆவரேஜ்ன்றதுனால இதில் போட்டு வச்சிருக்கோம். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதே மாடல் கொஷின்லாம் டைம் அண்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டாபிக் நம்ம பார்க்குறப்பவும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தான் மொத்த டாபிக் சால்வ் பண்ணும். ஃபார்முலானா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நம்மளுக்கு டைம் தேவைன்னா டைம் எங்கே கொண்டு போங்க, ஸ்பீடை கொண்டு போங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் எல்லாமே ஆவரேஜ் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில். என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் டோட்டல் டிஸ்டன்ஸ் divided by total time taken. மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ மணி நேரத்தில் கிராஸ் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ஸ்பீடு கிடைச்சிடும். ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க 54. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 819, 1476, 1053 ஆட் பண்ணிங்கன்னா 9, 15, 18, 7, 8, 9, 5, 14, 5 ஜஸ்ட் 8 இங்கே இருக்கு. 12, 13, 3, 3, 3, 4, 8 டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிட்டு 3, 3, 4, 8. டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ, டைம் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் ஸ்பீடால் டிவைட் பண்ணுங்க. 819 divided by 63. இதான் அதோட ஸ்பீட். கட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் போகும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 81ல் 63 போச்சுன்னா 7, 8, 18 வரும். ஓகேவா? 159 வரும். ஸோ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ் வந்துடும். அப்போ 13. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் 13 மணி நேரம். ப்ளஸ் ரெண்டாவதுக்கு எக்ஸ் இருக்குது, அதை கட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கோங்க. 176 divided by எக்ஸ். மூணாவது பாருங்கள், 1053 கிலோமீட்டரை 81 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. 81 கட் பண்ணால் ஒரு டைம் போகும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 24 இருக்கும். 2, 4, 3. 3ஆல் கட் பண்ணலாமா, 3 டைம் போகும். ஏன்னா 3 24, 3 கட் பண்ணணும். ஸோ 13. இப்போ என்ன பண்ணுங்க, 54 இங்கே கொண்டு வாங்க, இதெல்லாம் அங்கே கொண்டு போகும். கொண்டு போனால் 13 + 13 26 ப்ளஸ் 1476 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 3, 4, 8 divided by 54ன்னு வந்துடும். இப்போ இதை கட் பண்ணலாம் பாருங்க. 56 எதால் கட் பண்ணலாம், 2 அப்படின்னு போக வேண்டாம், நம்ம 6ஆல் கட் பண்ணலாம். 9 54, 6ஆல் கட் பண்ணலாம் என்ன வழி வருது, IR 30 மிச்சம் 3 இருக்கும். தென் IR 30 மிச்சம் 4 இருக்கும். 6 48ன்னு வரும். ஓகேவா? தென் ஃபர்தராக இந்த வேல்யூவை 9ஆல் நம்ம கட் பண்ணலாமா, எஸ் கட் பண்ணலாம். 9ஆல் கட் பண்ணால் 9 சாரி 6 54, 54 1 62ன்னு வரும். ஓகேவா? 62ன்னு வரும். இப்போது 26 + 1476 எக்ஸ்ன்னு இருக்குது. கரெக்டாக இந்த 26 அப்படியே இந்த சைடு கொண்டு மைனஸில் போகுமா. இப்போ 1476 divided by x is equal to 62 minus 26ன்னு வரும். 62 26ஆல் கழிச்சோன்னா என்ன வரும், 4, 30, 32, 36ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ 36. 1476 x is equal to 36ன்னு வரும். நமக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸையும் கொண்டு போயிட்டு 36 கீழே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், 1476 divided by 36 is equal to x. 6ஆல் கட் பண்ணுங்க, 6 டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ் போகும். 4 24, 6 36. 6ஆல் கட் பண்ணுங்க, 4 24, 1 40. 41 தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். நீங்கள் கால்குலேஷனில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், இந்த டைப் ஆஃப் கொஷினை ஈஸியாக உங்களால் ஆன்சர்ன்றது பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் டாபிக் ஒன் ஷாட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஆவரேஜோட சிலபஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகிட்டு. ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு இது போதுமானது தான். இந்த கிளாஸில் நம்ம டீச் பண்ண சம்ஸை ஒன் டைம் அகைன் சால்வ் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம கிளாஸில் டீச் பண்ண சம்ஸை சிலபஸ் கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு கிளாஸஸாக இருக்கும் உங்களோட எக்ஸாமோட சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு. சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் இன்க்ளூடடாக இருக்கும்.
இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிலபஸ் நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். கம்பைன்ஸ் எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ் இதில் கவர் ஆகிடும். நீங்கள் ரிவிஷன் ப்ராக்டிஸில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களால் நிச்சயமாக எடுத்துட முடியும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.